முன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாரும் பிதாவாயிருந்தாலும் நாடவாய் கிருமியின் சமாதானம் உண்டாவதாக இந்த அன்பின் வார்த்தையை கூட நாம் கொண்டுவோம். இந்த மாலை வேலையில் கூட நம்ம தொடர்ந்து இந்த சத்திய வார்த்தையை கேட்கும்படி கிருமி செய்த நம்ம பிதாவாயிருந்தவங்க நம்ம நாடவாய் மூலம் நன்றிகள் திரியை நாம் எடுத்துக்கொள்வோம். வேதத்தில் உள்ள வெளிச்சங்களை, வேதத்தில் உள்ள பிரமாணங்களை நம்ம வாரம் பார்த்துட்டு இருக்கோம். அது கடந்த வாரத்தை கூட நம்ம சிரேஷ்ட புத்திர பாகம் என்ற தலைப்பு மீடியாவில் படம் பார்ப்போம். அதை தொடர்ந்து இந்த வாரம் கூட நம்ம பார்க்கிற பாடத்தினுடைய தலைப்பு இஸ்ரேல் பற்றின தீர்க்க தரிசனம். இந்த 2 பாகங்களாக நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். முதல் பாகம் பார்த்து நம்ம கேட்கக்கூடிய அடுத்த பாடம் பார்க்கலாம். முதல் பாடத்துக்கு நமக்கு ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றது தீமத்தை அவர்கள் கூட அனுப்புவது. ஜெபம் செய்யலாம். ஸ்டேபிள் மத்திய வாசிகள் தெய்வான் நாம் கவுடான் பரக்காவே ஆண்டவரை நீர் ஆவராந்தர் ஈசாக்கு யாக்கோபுக்கு பார்த்து எங்களை கணினியோட பாதுகாப்பு நன்றிக்காக கொண்டாடிக்கிறாவே. இதோ மாநாடு நீருடைய மாற்றி கதவுகளை உரிய மாற்றி கதவுகளை அவங்களுக்கு ஒரு கூட ஜனமாக தெரிந்து கொண்டு தாமப்படாக கொண்டாடிக்கிறாவே. ஆண்டவரை ஒரு ஆண்டவரை கேட்க போல அந்த பாடலோகத்தை பண்ணாவே பாடலோகத்தை போக்கி செடி தேவன் ஆண்டவரை எங்கள் மனதில் பதியத்தக்க தேவன் 60-100 நாங்கள் மனதில் எழுதி கொள்ள தேவன் கிருபை செய்கிறாவே. அந்த பேசப்பட தாசனையும் பார்த்து வைக்கிறார். ஆண்டவரே நீர் ஆண்டவரே நல்ல ஒரு பூச்சாரத்தை தந்தையை கேட்கக்கூடிய ஒரு சக்தி நந்தியில் ஆசிரியர்கள் ஆண்டவரே நீர் முழுவதும் பொருட்படுத்துவதை எனக்கு மாதிரி இயேசுவை நாம் காண வேண்டிகிறேன். நல்ல பிதாவே. இஸ்ரேல் பற்றின தீர்க்க தரிசனம் பாகம் 1 சப்ஜெக்ட் நம்ம வழங்குவது அப்படின்னு சொல்றது செய்தி அவர்களுக்கும் உங்கள் சார்பாக அனுப்புகிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் நன்றாக இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாவது என்ற வாழ்த்துக்களுடன் கூட அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். ஏன்னு சொல்ல பார்க்கலாம். ஏன் மிகப்பெரிய ஒரு மறைப்பொருளை நீங்க உங்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தெளிவுபடுத்த போறோம். தேவன் உங்களுக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னா தெளிவுபடுத்த போறாரு. தேவன் எங்களையும் ஒரு கருவியா பயன்படுத்துனதுல அன்பற்ற மகிழ்ச்சி. அன்பான சகோதரர்களே, இந்த பாடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண் கூட பார்க்கறோம் இல்லையா, பேப்பர்ல படிக்கிறோம் நிகழ்ச்சிகள், அது எல்லாமே எப்படி நிறைவேறிட்டு இருக்கு அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். குறிப்பா நம்ம யாரை குறிச்சு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாரை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். யாரை குறிச்சு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இஸ்ரேல் தேசத்தை குறிச்சு நம்ம பார்க்கலாம். சும்மா ஒரு 2.5 மணி நேரம் தான். நீங்க 5 மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிருக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் லேட்டா வந்ததுனால 1/2 மணி நேரம் லேட்டா நம்ம போய்க்கலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தா நீங்களே கண்டிப்பா போக மாட்டீங்க. இன்னும் என்ன இருக்குன்னு நீங்க கேட்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான சத்தியம் கூட அன்பான சகோதரர்களே, நம்ம வழக்கமா சொல்றது போலதான். ஏன்னா நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா சத்தியத்தின் ரீதியா தான் இருக்க போகுது அன்பான சகோதரர்களே. அப்ப நம்ம தெரியும் இல்லையா, யோவான் 8:32 படிக்கிறோம் இல்லையா, சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படிங்கிற மிக பெரிதான ஒரு கோர் வசனத்தை மையமா வச்சுட்டு இன்னைக்கு கேட்கக்கூடிய உங்க காதுகளும் பார்க்கக்கூடிய உங்க கண்களும் வெளிப்படுத்துற விசேஷம் 1:3 படிக்கிறோம் இல்லையா, வாக்கியம் படிக்கிறோம் இல்லையா, அப்படியாப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சொல்லி ஏன் இந்த ஜனங்களுக்கு இவ்வளவு ஒரு கொடுமை சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரேல் ஜனங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? இந்த கஷ்டம் உங்களுக்கு எங்க இருந்தே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 606 கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 606ல அப்ப யார் ராஜாவா இருந்தா? இஸ்ரேல் ராஜாவா சிதேக்கியா இருக்கிறார். இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புறஜாதி ராஜாவிடம் என்ன பண்ண போறாரு அப்படின்னா அடிமையா இருக்க போறாரு. அந்த புறஜாதி ராஜா சூப்பர் ஸ்டார் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர்
அவர் எத்தனை வருஷம் சிறை பிடிச்சிட்டு போனாங்க இந்த ஜனங்களை? சூப்பர், 70 வருஷம் சிறை பிடிச்சிட்டு போனாங்க. இவங்க தேவனுடைய சொந்த சம்பத்து தான், தேவனுக்கு பிடிச்ச பிள்ளைகள் தான். ஆனா என்ன ஆயிட்டாங்க? இப்போ அடிமையா ஆயிட்டாங்க. அப்போ ஒரு காலத்துல ஒரு நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, கிமு 536 536ல புறஜாதி ராஜா ஒருத்தர் ஃபேமஸா இருந்தார். யாருன்னு சொல்லுவாங்க? சூப்பர், கோரேஸ் ராஜா. சீக்கிரம் சப்ஜெக்ட் முடிச்சிடும், நீங்க பதில் சொல்லிட்டாங்க. அப்ப கோரேஸ் ராஜா காலத்துல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய தேசத்துக்கு வராங்க அன்பான சகோதரி. அதுக்கப்புறமும் இவங்களுக்கு இந்த பாடுகள் இருந்துச்சா அப்படின்னா இருந்துச்சு. கிபி 70 அப்போ ஒருத்தர் முக்கியமான ஒருத்தர் இஸ்ரேல் தேசத்துல இல்ல. யார சொல்லுங்க? சூப்பர், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்ல. ஏன்? 33க்கு அப்புறம் என்ன ஆகுதுங்க? அதுக்கப்புறம் ஆண்டவர் இல்ல. கிபி கிறிஸ்து பிறந்துட்டார். கிபி 70ல இந்த ஜனங்கள் தீத்துராயன் அப்படிங்கிற ஒருத்தர் மன்னனால என்ன பண்ண போறாங்கன்னா அப்படி கொல்ல போறாங்க. அன்பான சகோதரர்களே, அவர் நார்மலா கொல்ல, இந்த தேசத்தையே தீக்கு இரையாக்கிட்டாரு. சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வர இந்த தேசம் பாழாக்கி விடப்பட்டுருச்சு. அப்படி பாழாக்கி இந்த ஜனங்களை தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, கிபி 1948 என்ன நடந்துச்சு? இஸ்ரேல் தேசத்திற்கு சுதந்திரம் நடந்துச்சு. அப்படியாப்பட்ட அந்த இஸ்ரேல் தேசம் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா, ரொம்ப அரணிப்பான ஒரு நகரமா இருக்கு. அன்பான சகோதரர்களே, நம்ம சீக்கிரம் போய் நான் ஒவ்வொரு ஸ்லைடும் அன்பான சகோதரர்களே. அப்போ நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் இஸ்ரேலை குறிச்சான தீர்க்க தேசத்தை குறிச்சு பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்கறது பார்ட் 1 அன்பான சகோதரர்களே. இந்த பார்ட் 1ல நம்ம யார் குறிச்சு அதிகமா படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முழுக்க இந்த பாடத்துல இஸ்ரேல் ஜனங்களை குறிச்சு தான் பார்ப்போம். 2வது பார்ட்ல இதுல நம்மளுடைய பங்கு என்ன இருக்கு. நம்ம எப்பயுமே சப்ஜெக்ட் எப்படி முடிப்போம்னா, நமக்கு என்ன பாடம் அப்படிதானே முடிப்போம். அப்போ நமக்கு என்ன தேவன் இந்த லெசன் சொல்லி கொடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மல்கியா 2:15 இருந்து இந்த பாடத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். பொறுமையா படிக்கிறேன். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமே, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. இப்போ எடுத்த உடனே இஸ்ரேல் ஜனங்கள் கஷ்டப்பட்டாங்க, அவங்க விடுதலை ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த இஸ்ரேல் ஜனங்கள் யாரும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ தேவன் யாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி, ஒரே ஒரு கேள்வி, தேவன் மேல நம்ம எவ்வளவு அன்பு வச்சிருக்கோம்? சரி, மாறிச்சு. அவ்வாறுதான் நம்ம மேல அன்பு வச்சிருக்கோம். நம்ம அனுபவத்துல அவரு வந்து இன்ஃபினிட்டிவ், அதுக்கு முடிவே கிடையாது, விட்டுருங்க. அதுக்கு மார்க்கே நமக்கு போட முடியாது. அளவற்ற அன்பு வச்சிருக்காரு. அது எப்படி ஒரு கேள்வி கேட்டோம்னா அவரை மட்டும் நம்ம சொல்லவே மாட்டேங்கிறீங்க யாரும். அதுதான் நீங்க அதை ரேசி எவ்வளவு நீங்க சொன்னீங்கன்னாதான் நீங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு கேட்கல, ஒண்ணும் கேட்கல. சொல்லுங்க. அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கடித அளவு நம்ம இதயத்துல ஒரு இடம் இல்லாம இருந்தாங்க கூட இந்த சப்ஜெக்ட் நீங்க கேட்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, சரி இந்த ஜனங்களுக்கு தேவன் இவ்வளவு ஃபேவர் பண்றப்ப தேவனே அறியாத இருந்தோம் இல்லையா நம்மளாம். அப்ப நமக்கு தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த கடித அளவு நம்ம எழுதி விசுவாசம் ஃபுல்லா இருக்கு, அன்பு இருக்கு, ஒருவேளை இருந்துட்டா கூட அந்த வெற்றிடத்தை தேவன் கண்டிப்பா இன்னைக்கு நிரப்புவார். அன்பான சகோதரர்கள், நம்ம இருதயத்தின் நினைவுகளை தேவன் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பான சகோதரர்கள், அப்போ தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவ பக்தியுள்ள சந்ததி வரும்படிதானே. இது எப்ப சொல்லப்பட்ட வசனம் அப்படின்னு பார்த்தோம்னா, மல்கியா தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட வசனம். அப்ப தேவன் தேவ பக்தியுள்ள சந்ததியை எப்ப எதிர்பார்த்தார்? அவர் படைக்கிறப்பே சூப்பர் ஸ்டார், அவர் படைக்கிறப்பே எப்படி ரெடி பண்றாரு அப்படின்னா, நம்முடைய தேவனும் ஆண்டவரும் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் சுவாசத்தை வைக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, யாருக்கு யாருக்கு வைக்கிறாங்க? மண்ணான ஆதாம். சூப்பரா பதில் சொன்னாங்க. இந்த மண்ணான ஆதாமுக்கு தேவன் என்ன யாரோட சாயலாகவும், நமது சாயல்னா யார்? 2 பேரு, தேவனும் கிறிஸ்துவும். அவங்க சாயலாக ஒரு பரிபூர்ண மனுஷனை தேவன் உருவாக்குறாரு. சரிங்களா? அப்ப தேவன் உருவாக்குறாரு, அந்த மனுஷன் எப்படி இருந்திருக்கணும்? கரெக்டா தான் இருந்தாரு. எது வரைக்கும்? ஏவாள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்ன மிருகத்துக்கு பேர் வச்சாலும் அது எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு.
ஏதேன் தோட்டமே ஆசீர்வதிக்கப்பட்ட இடமா இருந்துச்சு. அன்பான சகோதர சகோதரி, எப்ப ஏவாள் அவருடைய விழா எலும்புல இருந்து எடுத்து ஆதாமோட விழா எலும்புல எடுத்து ஏவாளை உருவாக்குனாரோ, அதுக்கப்புறம் ஆதாமுக்கு அன்பு யார் மேல அதிகமாயிடுச்சு? ஏவாள் மேல அன்பு அதிகமாயிடுச்சு. இப்ப பாருங்க, அன்பு எங்க போயிடுச்சு? ஆனா தேவன் எப்படி இருக்காரு? யார் மேல அன்பா இருக்காரு? ஆதாம் மேல அன்பா இருக்காரு. ஆனா ஆதாமோட அன்பு யார் மேல இல்ல? இப்போ தேவன் மேல இல்ல. யார் மேல போயிடுச்சு? இப்ப ஏவாளை யார் படைச்சா? தேவன் தானே படைச்சாரு. மனுஷன் தனியா இருக்கிறது நல்லது இல்ல, அதனால ஏற்றுக்குமே தேவன் கொடுத்தாரு. ஆனா ஆதாம் விழுந்து போயிட்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆதாம ஒரு பாவத்துக்குள்ள போக வைக்கிறார். அப்போ முதலாவது மரணம் அந்த ஏதேன் தோட்டத்துல நடந்துச்சு. யார் இறந்து போனா? ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் முதல் மரணம் அதான் யாரு? ஆதாம் இறக்கலையே, ஆபேல் ஃபர்ஸ்ட் இறக்குறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப அவருடைய மரணம் அந்த இருக்கிறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏதாவது தெரிஞ்சிருக்குமா மரணத்தை பத்தி? அவங்களுக்கு ஒரு புது மரணமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல டெத் அவர்தான். யாருங்க? ஆபேல். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, தேவன் விரும்பாத சந்ததி எப்படி வந்திருக்கு அப்படின்னா, முதலாம் உலகத்தை தேவன் ஏன் அழிச்சார்? தேவன் ஏன் அழிச்சாரு கேட்டா திரும்பி ஏன் அழிச்சாரு கேக்குது. தேவன் முதலாம் உலகத்தை ஏன் அழிச்சார்? ஏன் எதுக்குனால மனஸ்தாபப்பட்டார்? எல்லாமே ஏதோ ஒரு காரணம் இருக்கு இல்லையா? நீங்க சொல்றது எல்லாமே மருந்து மாதிரி புண்ணு என்ன, அதனாலதானே டெத்தே வந்துச்சு. காரணம் என்னன்னா, ராட்சசர்கள் தேவன் விரும்பாத சந்ததி வர்றதுக்கு முக்கியமாக இருந்தவங்க யாருங்க? இந்த ராட்சசர்கள். அதனால தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, முதலாம் உலகத்தை அழிச்சிட்டார். இப்ப தேவ பக்தியோட சந்ததி முதலாம் உலகத்துல இருந்துச்சா இல்லையா? எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா, அந்த 8 பேர் என்ன பண்ணப்பட்டாங்க அப்படின்னா, அந்த மலையிலையும் பேரைக்குள்ள தேவன் வச்சு புது உலகத்தை காட்டினார். எப்படி விசுவாசம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ இரண்டாம் உலகம் நோவா மூலியமா ஸ்டார்ட் பண்றாரு தேவன். ஸ்டார்ட் பண்றப்ப நோவா இறந்தாரு. அப்ப தேவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சந்ததி வரணும் இல்லையா? அப்ப தேவனுடைய கண் இந்த பூமியில உலாவுது. அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு பிடிச்ச மாதிரி யார் இருக்கா அப்படின்னு நம்ம பாக்குறாரு. அப்ப அவருக்கு பிடிச்ச ஒருத்தர் தான் யாருங்க? ஆபிரகாம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம மறந்துடக்கூடாது. ஆபிரகாம் குறிச்சு நம்ம படிக்கிறப்ப ஆபிரகாம்கிட்ட தேவன் என்ன சொன்னார் அப்படின்னா, 75வது வயசுல தேவன் வாக்குத்தத்தம் முடிச்சுவார். 100வது வயசுல சொன்ன மாதிரி என்ன பிறகுங்க? ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் தேவனே சொல்லுவார், நீ மோரியா மலைக்கு கூட்டிட்டு வந்து உன்னுடைய பிள்ளைய எனக்கு பலியா கொடுங்க. நம்மளால பண்ண முடியுமா? நம்ம இப்ப கேட்டிருக்கோம், இப்பயும் நம்ம கேட்கிறோம். கண்டிப்பா அது யாராலையும் முடியாது. அது யாரால மட்டும்தான் முடிஞ்சுங்க. ஆபிரகாமால மட்டும்தான் முடிச்சு. அதுதான் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் தேவன் என்ன கொடுத்தாரு அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆனா ஆபிரகாம் கேட்கல. தேவனை நீங்க கூப்பிடுறீங்க, நான் வரேன், எனக்கு என்ன நீங்க ஆசீர்வாதம் தருவீங்க, நான் என்ன பண்ணலங்க கேட்கல. ஆனா தேவன் என்ன சொல்றாரு, நீ கேட்காட்டி கூட பரவாயில்ல, நான் உனக்கு தரேன். வானத்து நட்சத்திரத்துக்குரிய ஆசீர்வாதம் கடற்கரை மணல். அப்போ கடற்கரை மணல்னா யாருன்னு தெரியும், வானத்து நட்சத்திரங்கள்னா யாருன்னு தெரியும். நமக்கு எல்லாமே இந்த சப்ஜெக்ட்ல எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்படியே வந்துட்டே இருக்கும். அப்ப வானத்து நட்சத்திரங்களுக்குரிய ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும்? ரெண்டே பதில் தான். ஒண்ணு சொல்லிட்டீங்க, இன்னொன்னு இருக்கா சொல்லிட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடும். யாருங்க? வானத்துக்குரிய ஆசீர்வாதம். சரி, வானத்துக்குரிய ஆசீர்வாதம் யாருன்னா, புறஜாதிகளா இருக்கக்கூடிய நம்ம யாருங்க? ஃபர்ஸ்ட் புறஜாதி நம்ம நம்பணும். யூதர்கள் அல்லாத எல்லாருமே யார் தான்? புறஜாதிகள் தான். அப்ப நம்ம யூதர்களா? அபிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் தான். ஆனா அபிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் தான். ஆனா மாம்சத்தின் படி நம்ம யாருங்க? புறஜாதிகள். நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க அன்பான சகோதரர். அப்ப கடற்கரை மணல் அப்படின்னா யாருங்க? அவங்கதான் இஸ்ரேல் ஜனங்கள். அன்பான சகோதரர், அப்ப நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் வராரு, அப்புறம் யார் வராரு அப்படின்னா ஈசாக்கு, அதுக்கப்புறம் யாக்கோபு. நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லையா? ஓகே, சரி. இந்த யாக்கோபு அப்படின்னு சொல்லிட்டா நீங்க நல்லா எத்தன் கிடையாது, சிரேஷ்ட புத்திரப்பா. போன வாரம் நல்லா கிளியரா நம்ம படிச்சோம் இல்லையா? இவருக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன சம்பந்தம்? யாக்கோபுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன சம்பந்தம்?
அவருடைய ஜனங்கள் தானே. அவருடைய ஜனங்கள் சொல்றதை விட அவருடைய பிள்ளைகள் அந்த 12 பேரு தான் என்ன ஆகுறாங்க, 12 கோத்திரம் ஆகுறாங்க. அன்பான சகோதர சகோதரி, அந்த 12 கோத்திரங்கள் தான் என்ன பேர் அவங்களுக்குன்னா இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றோம் இல்லையா, அந்த இஸ்ரேல் பிள்ளையே என்ன இருக்கு அப்படின்னா அதை அப்படியே பிரிச்சு சொல்றாரு பாருங்க சகோதரர். இஸ் பிளஸ் ரா பிளஸ் ஏல். சொல்லுங்க, இஸ் அப்படின்னா ஹீப்ரூல என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இஸ்னா மனுஷன். அப்ப ரானா ரானா போராட்டம், மனுஷன் போராட்டம். அப்ப இன்னொன்னு என்னவா தான் இருக்கும், ஏழுனா சிஸ்டர் கடவுள்னு சொல்றதை விட தேவன் அப்படின்னு சொல்றோம். அப்ப தேவனுக்கும் மனுஷனோடும் போராடி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த ஜனங்கள் எப்பயுமே எப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குழந்தைய நம்ம என்ன பண்ணுவோம், தப்பு பண்ணா அடிப்போம், பிடிச்சி நிறைய விட்டுருவோமா, என்ன பண்ண மாட்டோம், கைக்குள்ளே வச்சுக்கோ இல்லையா. அதே போலதான் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு விஷயத்திலையும் தேவன் இவங்களை எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்காரு அன்பான சகோதர சகோதரிகளே. அப்படியே எப்படி சொல்றது அப்படின்னா உள்ளங்கையில வச்சு தாங்குறாங்கன்னு சொல்றோம் இல்லையா, அப்படி இந்த ஜனங்களை தேவன் தாங்கி இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பை அறியாத பார்வோன் எகிப்துல வந்தப்ப ஒரு ரட்சகர், ஒரு மீட்பரை தேவன் எழுப்ப பண்றாரு. யாருங்க, மோசே வரார். மோசே என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பார்வன்ட்ட நாங்க எங்களுடைய சொந்த தேசத்துக்கு போகணும்னு சொன்னார். உடனே பார்வன் என்ன சொன்னார், உடனே நீங்க அவங்களுடைய ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரா பார்வன்? இல்ல, 10வது வாதே அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அன்று ராத்திரியிலே என்ன வசனமே எப்படி இருக்கும் அப்படின்னா 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே. அப்ப 430 வருஷமும் இந்த ஜனங்கள் எப்படி இருந்திருக்காங்க, அடிமையா இருந்திருக்காங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம ஏன் ஆபிரகாம்ல இருந்து எடுக்கிறோம், ஆதாம்ல இருந்து ஏன் இந்த ஜனங்கள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அப்ப தேவனுக்கு இந்த ஜனங்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, இவங்களுக்கு தேவன் என்ன பண்ணிருக்கிறார். அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு எத்தனை வருஷம் டிராவல், 40 வருஷம் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் நியாயாதிபதிகளோட காலம் ஆரம்பிக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, நியாயாதிபதிகளோட காலம், முதல் நியாயாதிபதி யாருன்னு சொல்ல முடியுமா? யோசுவா. முதல் நியாயாதிபதி யோசுவா, கடைசி நியாயாதிபதி சாமுவேல். சரிங்களா? என்ன நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு நியாயாதிபதிகள் காலத்துல தெபோரால், வேற யாரு, சிம்சோன், எப்தா, பாராக், இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, புறஜாதி ராஜாக்கள்கிட்ட இந்த ஜனங்கள் அடிமையா இருந்தாலும் கூட என்ன பண்றாங்கன்னா ஏன் புள்ளன்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்றாரு, இந்த பிள்ளைகளை உள்ளங்கையில வச்சு தாங்குறாரு. புறஜாதி ராஜாக்கள்ல தோக்கடிக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அதுக்கப்புறம் சாமுவேல் தேவன் ஒரு விஷயம் சொல்லுவார். ஏன்னா கடைசி தீர்க்கதரிசி யாருங்க, கடைசி நியாயாதிபதி யாருங்க, சாமுவேல் சொல்லுவார். என்ன சொல்லுவார், அந்த வார்த்தை ரொம்ப டச்சிங்கா இருக்கும். தேவன் சொல்லுவார் சாமுவேல்கிட்ட, சூப்பர். அவர் சாமுவேல் கேட்பார், தேவனே இந்த ஜனங்கள் மற்ற தேசத்துல ராஜாக்கள் இருக்கிற மாதிரி நம்ம தேசத்தையும் ராஜாக்கள் வேணும்னு கேட்கிறாங்க. அவங்க ஏன்னா ஒரு கடைசி நியாயாதிபதி இல்லையா, இவங்க என்ன தள்ளணும்னு நினைக்கிறாங்கன்னு கேட்கிறப்ப தேவன் சொல்லுவார் பாருங்க சூப்பரா, சாமுவேலே ஜனங்கள் உன்னை தள்ளவில்லை, யார தள்ளுறாங்களா, என்னை தள்ளுறாங்க, அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடு, ராஜாவை ஏற்படுத்தி கொடுன்னு சொல்றாங்க. அப்போ முதல் ராஜா யாருங்க, சவுல். கடைசி ராஜா சிதக்கியா. அப்போ ஒவ்வொரு ராஜாக்களும் அப்படியே யாருங்க, சவுல் வராரு, சாமுவேல் வருவாரு, அடுத்தது யாருங்க, சவுல், தாவீது, அதுக்கப்புறம் சாலமோன். இப்படியே ஒவ்வொரு ராஜாக்களும் கடந்து எப்போ வராங்க, 513 வருஷம் என்ன பண்றாங்க, ராஜாக்கள் காலமா இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கேயும் இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க பாருங்க. 513 வருஷம் என்ன பண்றாங்க அப்படின்னா ராஜாக்கள் காலமா இருக்கு. நியாயாதிபதிகள் காலம் முடிஞ்சு, ராஜாக்கள் காலம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் யார் இருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு தீர்க்கதரிசியா இருப்பாங்க. ஆபகுக்கு, சகரியா, மல்கியா, இப்படி ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும், எரேமியா, ஏசாயா எல்லாமே இருக்காங்க. எல்லா தீர்க்கதரிசிகளும் எல்லா தீர்க்கதரிசிகளும் யாரை மென்ஷன் பண்ணி அதிகமா சொல்லுவாங்கன்னா யாரை பத்தி சொல்லுவாங்க, இஸ்ரேல் தேசத்தை குறிச்சு தான், இஸ்ரேல் ஜனங்களை குறிச்சு தான் சொல்லுவாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்பதான் இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. ஜனங்கள் அடிமையா இருக்கிறாங்க, மறுபடியும் தேசத்துக்கு வராங்க. இப்படியே போயிட்டு இருக்கிற காலத்துல தான் ஏசாயால ஒரு வசனம் படிக்கலாம், 6:8. ஏசாயா 6:8. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியே நிற்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த பாடத்துக்கு
ஃபர்ஸ்ட் லெசனுக்கு இதுதான் கோர். தேவன் கேட்கிறார், இப்படி பாவம் அக்கிரமம் பெருகுதே, என்னுடைய பிள்ளைகள் இப்படி அடிமையா இருக்கிறாங்களே, யார் போவா இந்த ஜனங்களை மீட்க, பாவத்தை இருந்து ரட்சிக்க? இப்ப யார் வருவா சொல்லுங்க. இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். யார்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் முதலாம் வருகையில இப்ப பாக்குறோம் இல்லையா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு வச்சு அந்த இஸ்ரேல் தேசத்துல யார் பிறக்கிறாரு? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. அவர் சொல்றாரு பாருங்க, 6-8 படிங்க. ஏசாயா 6:8. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன எங்க வரார் அப்படின்னா இஸ்ரேல் தேசத்துக்கு வந்துட்டார். சரிங்களா? இப்ப கிறிஸ்து பிறந்து ஃபர்ஸ்ட் 1 வருஷம் ஆச்சு. அவர் எங்க பிறந்தார்? சத்திரத்தின் முன்னணையில, ஒரு அலங்கோலமான ஒரு இடத்துல. யாருங்க? ராஜாதி ராஜா. எங்க பிறக்கிறாரு? நம்ம எங்க பிறந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க. ஏசி ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருக்கோம். நம்மளுடைய பாவங்களை மீட்டெடுத்த அவர் எங்க இருக்கிறார்? ஒரு அலங்கோலமான ஒரு இடத்துல பிறந்திருக்காரு. அன்பான சகோதர சகோதரிகள், பிறந்தாரு, வளர்ந்தாரு, தேவாலயத்துல போய் பிரசங்கிக்கிறாரு. ஜனங்கள் எல்லாமே தச்சனுடைய மகன் அல்லவா, என்ன இப்படி இவர் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. ஒரு டைம்ல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, யோவான் ஸ்நானன் என்ன பண்றாருங்க, தன்னையே ஒப்பு கொடுக்கிறார், ஞானஸ்தானம் எடுக்கிறார். அது வரைக்கும் பேசாத தேவன் ஞானஸ்தானம் எடுத்தோன்னா பேசுறாரு. என்ன பேசுறாருங்க? இதோ சூப்பர், இதோ என் நேசகுமாரன். அப்ப என்ன சொல்றாருங்க தேவன்? அவர் மேல பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, பிரியமா இருந்துட்டாரு, நிறைய அடையாள அற்புதங்கள் பண்றாரு. கரெக்டா எத்தனை வயசுல இறந்து போறாரு? 33 வருஷத்துல அவர் இறந்து போறாரு. அநேக முறைகள் தன்னை குமாரன் வெளிப்படுத்துறதுக்காக நம்ம ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட நிறைய வாட்டி சொல்லியிருப்பார், சீஷர்கள்ட்ட சொன்னார். ஆனா யாருமே என்ன பண்ணலங்க, ஏற்றுக்கொள்ளல. யோசிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரிகள், அவர் சொன்னார், ஆனா மற்றவங்க என்ன பண்ணலங்க. ஏன்னா பேதுரு ஒரு வாட்டி சொல்லுவார், எல்லாருமே சொல்றாங்க, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கிறப்ப பேதுரு என்ன சொல்லுவார், நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவரை ஏற்றுக்கொண்டது அப்போஸ்தலர்கள் மட்டும்தான். அதனாலதான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 இடத்துல அழுதுருக்காரு. 2 இடத்துல அழுதுருக்காரு. ஒண்ணு யாருக்கு சொல்லுங்க பாக்கலாம். சூப்பர், லாசர். அன்பா நேசித்த லாசருக்காக அழுதுருக்காரு. இன்னொன்னு வசனம் படிங்க, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37 மற்றும் 38 வசனம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37 மற்றும் 38 வசனங்கள். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த இடத்துல எருசலேம்னு ஒரு வாட்டி சொல்லல. நல்லா நம்ம படிக்கணும். ஐயோ அப்படின்னு ஒரு வார்த்தைலாம் வரப்ப நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம், இது ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு. அதே போலதான் எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருங்க? தீர்க்கதரிசி. அன்பான சகோதர சகோதரிகளே, உன்னிடத்தில் தேவன் அனுப்பிச்சார் இல்லையா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கல்லெறிஞ்சிற மாதிரி கடினமான வார்த்தைனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கொன்றுட்டாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ தரம் உங்களை கூட்டி சேர்க்க மனதா இருந்தேன். சூப்பரா சொல்றாரு பாருங்க. உங்களுக்கோ என்ன இல்லையா? யாருக்கு மனது இல்ல? இப்ப நம்ம படிக்கிறோம் பாத்தீங்களா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுக்கு என்ன இல்லையா? மனதில்லாமல் போயிட்டு. அதனால அவர் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோட வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை பாருங்க, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு. அப்போ எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா அவருடைய இருதயத்துல இருந்துதான் இந்த வார்த்தை வந்துடும் இந்த ஜனங்களுக்கு மேல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. பிலாத்து முன்னாடி இங்கிட்டு பரபாசு, இங்கிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜனங்கள் எல்லாருமே கொடிதான பாவங்கள் பண்ண பரபாஸ் பக்கத்துல இருக்கிறார். ஆனா பாவமே அறியாத நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறப்ப ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து யாரை விடுதலை பண்ண சொன்னாங்க? பாருங்க அன்பான இந்த ஜனங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கு பாத்தீங்களா?
அதனாலதான் அவர் சொல்றாரு. அப்ப அவர் சொன்னது போலவே கிபி 33 நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறந்ததுக்கு அப்புறம் நம்ம முன்னாடி படிச்சோம் இல்லையா, தீத்துராயன் கிபி 70 இந்த தேசத்தையே என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த தேசத்தையே தீக்கு இரையாக்கிட்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன்னா அவர் சொல்லிட்டா அந்த கோர் வசனம் தான், உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அப்ப இஸ்ரேல் தேசம் கண்டிப்பா என்ன ஆகுங்க, பாலாக்கி விடப்படுமா படாதுங்களா? பாலாக்கி விடப்படும். அப்போ பாலாக்கி விடப்பட்ட வருஷம் எப்பங்க, எதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு? கிபி 70 இருந்து இந்த ஜனங்கள் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, சிதறடிக்கப்பட போறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இவங்க ஒவ்வொரு தேசமா பிரிஞ்சு போறாங்க. இதுக்கு முழு காரணமா ஸ்டார்டிங்ல எங்க இருந்து வருது அப்படின்னா, தீத்துராயன் மூலமா இவங்க என்ன பண்ண போறாங்க, சிதறடிக்க போறாங்க. இவங்க சிதறடிஞ்சு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏரியா தான் இந்த பகுதிகள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரோமர் படிச்சிட்டோம். ரோமர் 11:1. ரோமர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறார். நல்லா நீங்க கவனிக்கணும். சரி, இவ்வளவு கொடிதான பாவம் பண்ண இந்த ஜனங்களை தேவன் அழிச்சிருக்கிறாங்க இல்லையா? ஏதோ ஒரு புறஜாதி ராஜாக்கள் கையில கொடுக்கறதுக்கு தேவனே அழிச்சிருக்கலாம் இல்லையா? அப்ப தேவன் சொல்றாரு பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனம், தம்முடைய ஜனங்களை தள்ளி விட்டாரோ என்று கேட்கிறேன். ஆனா அவர் என்ன பண்ணலையா? என்ன பண்ணல அந்த ஜனங்களை தள்ளி விடல. அன்பான சகோதர சகோதரிகளே, அதுக்கு பதிலாக சொல்றாரு பாருங்க, தள்ளி விடவில்லையே, நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமின் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். அவர் என்ன பண்ணல அப்படின்னா, தள்ளி விடல. இவங்க பண்ண தப்பி நிமித்தமா இவங்க கீழ்ப்படியாமைக்குள்ள போனதால இந்த ஜனங்கள் சிதறடிக்கப்படுறாங்க. தேவன் என்ன பண்ணலாங்க, இவங்கள தள்ளி, இந்த ஜனங்களே ஜனங்கள் இல்லைன்னு தேவன் என்ன பண்ணல, சொல்லல. அதுதான் நம்ம நல்லா கூர்ந்து கவனிக்கணும். அன்பான சோறு, இந்த அன்பு எங்க இருந்தே வருது பாத்தீங்களா? நியாயாதிபதி காலத்துலயும் இப்படித்தான். சாமுவேல்ட்ட எப்படி சொன்னார் தேவன் பாத்தீங்களா? அவங்க ஒன்ன தரல, யார தள்ளிட்டாங்க, என்ன தள்ளிட்டாங்க. அப்ப எப்படி தாங்கினார் பாருங்க. அன்பான சகோதர சகோதரி, நம்மளுடைய தேவன். எரேமியா தீர்க்கதரிசனத்துல படிக்கலாம் 16:17. எரேமியா 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை. எப்படியாப்பட்ட வசனம் பாருங்க. சிதறடிக்கப்பட்ட இந்த ஜனங்கள் புறஜாதி ராஜாக்கள் கையில இருந்தால் கூட தேவன் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய கண்கள் எப்படி இருந்திருக்கான் அந்த ஜனங்கள் மேல, எல்லா வழிகளின் மேலும் என் புள்ள என்ன பண்ணுது அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்துட்டு இருக்கிறாரு. எப்படியாப்பட்ட தேவன் பாருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக அவங்க என்ன பண்ணாலும் யாருக்கு தெரியுமா? தேவனுக்கு தெரியும். எப்படியாப்பட்ட வசனம். ரோமர் படிக்கலாம் பாருங்க. ரோமர் 11:12. ரோமர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாய் இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். அவங்க பண்ண தவறு உலகத்துக்கு ஒரு ஐஸ்வர்யமா இருந்துச்சுன்னா அவர்களுடைய நிறைவு, ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, நல்லா நீங்க கூர்ந்து கவனிக்கணும். இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏத்திருந்தாங்கன்னா நமக்கு இந்த அழைப்பு இல்லை. அவங்க விட்ட ஒரு சான்ஸை இன்னைக்கு யார் புடிச்சுட்டோம்? நம்ம புடிச்சுக்கிட்டோம், புடிச்சுக்கிட்டோம். இப்ப நம்மளை கூட்டிட்டு போறது யாரோட கையில இருக்கு? அவர் கூட்டிட்டு போயிடுவாரு. அவர் கூட வரமா இல்லையன்றது அவரோட கையில இருக்கு. அது நம்ம கையில தான் இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இவங்க சிதறடிக்கப்படுறாங்க கிபி 70. அதுக்கப்புறம் எசேக்கியேல் வசனம் படிங்க. எசேக்கியேல் 36:24. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். இது தேவன் அவங்களுக்கு கொடுத்த மிக பெரும் சத்தியம், உண்மை. தேவன் சொன்னா செய்வாரா செய்ய மாட்டாருங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, நான் உங்களை சிதறடிச்சு போனாங்க இல்லையா, எல்லா தேசத்துக்கும் போனாங்க. இந்தியாவில கூட வாழ்ந்துட்டு இருக்கலாம் யூதர்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, புறஜாதி தேசத்துக்கு இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொருத்தங்களும் போறாங்க. உங்களை சகல தேசத்திலிருந்து சேர்த்து நான் கூட்டிட்டு வரேன். ஏன் அப்படின்னா, என்னுடைய தேசம் எந்த தேசங்க? இஸ்ரேல் தேசம். உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன் சொன்னா தேவன் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா கொண்டுட்டு வருவாரு. அப்ப கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போலாம். எசேக்கியேல் 36:28 படிங்க. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருந்து. அன்பான சகோதர சகோதரிகளே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துக்கிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான்.
இஸ்ரேல் ஜனங்கள் தப்பு பண்ணிட்டாங்க. தப்பு பண்ணாலும் தேவன் என்ன பண்ணுவாருங்க, தான் பிள்ளைன்னு கூட்டி சேர்த்துக்குவார். எப்படி கூட்டி சேர்த்து போறாரு அப்படிங்கிறது தான் இந்த மாபெரும் சத்தியம் ஒளிஞ்சிருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம தீர்க்க தரிசனம் படிக்கிறப்ப நல்லா கூர்ந்து கவனிக்கணும். நம்ம வெளிப்படையா நம்ம படிக்கிற மாதிரி வசனம் நமக்கு புரியாது. நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ இது படிச்சோம் இல்லையா, 5ஆம் உலக பேரரசு. அதுல ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் எடுத்து அப்படியே ரொம்ப டீப்பா ஆராய்ஞ்சோம். எந்த தீர்க்க தரிசன புத்தகம் இது? பிரதர் கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் எடுத்தார். அந்த பொன்னான தலை நீரே, கிரேக்க ரோம், அந்த 10 நாடு, தானியல் புத்தகத்தை குறிச்சு நம்ம படிச்சோம் இல்லையா. இன்னைக்கு படிக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசனம் எந்த புத்தகத்துல இருந்து நம்ம படிக்க போறோம் அப்படின்னா, எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் புத்தகத்துல இருந்து படிக்க போறோம். அன்பான சகோதரர், நீங்க வேணா இன்னைக்கு வீட்டுல போயிட்டு 37, 38, 39 அதிகாரம் மட்டும் நீங்க படிங்க. சப்ஜெக்ட் கேட்டுட்டு போய் கண்ணீர் விட்டு நீங்க அலுவல அப்படின்னா சேலஞ்ச் பண்ணிக்கலாம். உண்மையான அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு நீங்க டிவில போய் பாருங்க. இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு என்ன நடக்குது, இந்த போர்லாம் எப்படி நடக்குது இல்லையா, அதோட ஆர்ஜினை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பைபிள் தான். அன்பான சகோதர சகோதரிகள், அவ்வளவு மறைபொருள்களை தேவன் நமக்காக மறைச்சு வச்சிருக்கிறார். இன்னைக்கு வெளியரங்கமாக்க போறார். அன்பான சகோதர சகோதரிகள், படிக்கலாம். 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. யாரு மேல்? கர்த்தருடைய கை என் மேல்னா அந்த இடத்துல யாரை குறிக்கும்? சூப்பர். எசேக்கியேல் மேல் அமர்ந்தது. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. இப்போ நல்லா நீங்க கவனிக்கணும். இமேஜின் பண்ணிக்கோங்க, எசேக்கியேலை கொண்டு போய் தேவன் எங்க நிப்பாட்டிருக்காங்க? சூப்பர். நீங்க ரொம்ப கலவைக்கு சுடுகாட்டுல நிப்பாட்டிட்டான்னு சொல்லிட்டீங்க. எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, அதுதான் நீங்க நல்லா கூர்ந்து கவனிக்கணும். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே யார் நிப்பாட்டி இருக்கிறார்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியை நிப்பாட்டி இருக்கிறார். இப்ப தேவன் ஒரு விஷயத்த சொல்றார். இதுதான் இஸ்ரேல் தேசம் எப்படி உயிர் பெற போகுது, அவங்க என்ன லெவலுக்கு ஆக போறாங்கன்றது இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியாது. இப்படியாப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள் எசேக்கியேல்ல இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 37:3 படிச்சுட்டு. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி. யார் அவரை நோக்கி? தேவன் எசேக்கியேலை நோக்கி ஒரு விஷயம் சொல்றாரு. மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு தேவன் எசேக்கியேல்கிட்ட கேட்கிறப்ப எசேக்கியேல் எப்படி பதில் சொல்றாருன்னா, அதற்கு பாருங்க, தேவன் கேட்கிறாரு, உலர்ந்த எலும்புகள் இப்படி கிடக்க நீ அது மேல நிக்கிறீங்க, நீ பாக்குறீங்களா இந்த பள்ளத்தாக்குல எசேக்கியேல், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுமா அப்படின்னு கேட்கிறப்ப எசேக்கியேல் சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரே, அது நீங்க உங்களுக்கு தானே தெரியும், எனக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, 37:6 படிங்க. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களை ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். இஸ்ரேல் ஜனங்கள்னு சொன்னீங்க, இதுக்கும் எலும்புகளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்துன்னு சொல்றீங்க, மாம்சத்தை உண்டு பண்ணணும்னு சொல்றோம், அப்புறம் தோள்கள் மூடணும்னு சொல்றோம், கடைசியா ஆவியை கொடுக்குறோம். இதுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? செத்து போய் கிடக்கிறது இஸ்ரேல் ஜனங்களா இருக்கும். ஒரு யாரோட படையிலையாவது செத்து போய் அதுங்க போரிட்டு செத்து போய் கிடக்கலாம் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே. அந்த அளவுக்கு காஞ்சி எலும்பு தெரிகிற அளவுக்கு கடந்திருக்காங்கன்றீங்களா? தேவன் அப்படி விட்டுருப்பா நீங்க நினைக்கிறீங்களா? சரி, ஓகே, சிஸ்டர் ட்ரை பண்ணிருக்கிறாங்க. அப்ப எசேக்கியேல் 37:6 வசனத்துல அந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எலும்புகள் சேர வேண்டும். நம்ம பார்த்தோம் இல்லையா, எலும்புகள் சேர வேணும், அடுத்தது நரம்புகள் சேரணும், அதுக்கப்புறம் சதை வளரணும், அதுக்கப்புறம் தான் ஆவி. இந்த ஒரு 3 ப்ராசஸ் இருக்கு. அந்த தீர்க்க தரிசன வசனம் நல்லா நீங்க கூர்ந்து கவனிக்கணும். நீங்க கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் புரியாத அன்பான சகோதர சகோதரிகளே. எசேக்கியேல் 37:6 இருந்து பாடம் இன்னொரு கோணத்துல போகும். நல்லா நீங்க கூர்ந்து கவனிக்கணும். எசேக்கியேல் 37:6 ஃபர்ஸ்ட் எலும்புகள் தான் என்ன பண்ணணுங்க, உலர்ந்த எலும்புகள் ஒண்ணு சேரணும், நரம்புகள் சேரணும், சதை வளரணும். இதெல்லாம் வளர்ந்தாதான் இஸ்ரேல் இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்றது நமக்கு தெரியும். படிக்கலாமா? எசேக்கியேல் 37:7 படிங்க. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். எசேக்கியேல் என்ன பண்றாருன்னா, தேவன் சொன்ன மாதிரியே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்.
அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கையில் மிகப்பெரிய ஒரு இரைச்சல் உண்டாகி இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போட சேர்த்து. நீங்க சொல்லுங்க, செத்து போன எலும்புன்னு கலந்துச்சுன்னு சொல்லுங்க, எப்படி சேரும்? ஆண்டவர் சொல்றாருல, சொல்லும் பொழுது அதுக்கு சக்தி சேருது இல்லையா? ஆண்டவர் சொல்றாரா எசேக்கியேல் சொல்றாரா? அவருடைய வார்த்தை எசேக்கியேல் தான் சொல்றாரு. யாரு? அவர் கர்த்தர் எசேக்கியேல் மூலமா சொல்றாரு இல்லையா? அப்ப உலர்ந்த எலும்புகள் என்ன ஆகுதுங்க? உயிரடையுது. அன்பான சகோதர சகோதரிகளே, பார்க்கலாம். உயிர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா எலும்புகள் ஒண்ணு சேர்ந்து எசேக்கியேல் 37:10. எசேக்கியேல் 37:10. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அவர்கள் உயிரடைந்து, அவர்கள்னா எதுங்க? அந்த எலும்புகள் எல்லாமே ஆவி பெற்று உயிரடைந்து கால் ஊன்றி நின்று மகா பெரிய சேனையா நிற்கிறாங்க. அந்த மகா பெரிய சேனை தான் யார் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எது சொன்னாலும் நீங்க நம்பிடுவீங்களா? சொல்லுங்க. தேவன் சொன்னா கண்டிப்பா நம்பணும் இல்லையா? வேத வசனங்கள் அப்படிதானே சொல்றேன். படிங்க சார். 37:11. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரேல் வம்சத்தார் அனைவருமே. இந்த எலும்புகள் தான் யாருங்க? செத்து போன கிடையாது. விசுவாசம் இல்லாமல் இருந்த இந்த ஜனங்களுக்கு இப்ப என்ன வந்துருச்சுங்க? எலும்பு எதை குறிக்கும்? விசுவாசம். செத்து போனவங்க கிடையாது. அவங்களுக்கு அந்த எலும்புகள் ஒண்ணு சேர்ந்து எதை குறிக்குது அப்படின்னா தேவன் மேல வச்சிருக்கக்கூடிய விசுவாசம். இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். பாருங்க, அவங்களுக்கு அப்போதைக்கு என்ன இல்லையா? நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம், எங்களை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லையே, புற ஜாதி கையில மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? கூத்துறலிடுறாங்க. ஆனா யாரை நோக்கி பார்க்கல, அவங்க தேவனை நோக்கி பார்க்கல. ஆனா தேவன் எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்க தரிசனத்தை எசேக்கியேல்ல வச்சிருக்கிறார் பாத்தீங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, 37:12 படிங்க. எசேக்கியேல் 37:12. ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். இவங்க விசுவாசம் இல்லாமல் புதைந்து போய் கிடந்தாலும் கூட இந்த ஜனங்களை என்ன பண்றாரு அப்படின்னா பிரேத குழியில இருக்கிற மாதிரி இந்த ஜனங்களை வெளியே எடுத்து உங்களை இஸ்ரேல் தேசத்துக்கு வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அந்த ஜனங்கள் விசுவாசிகளுக்கு கூட தேவன் என்ன பண்றாருங்க? எப்படி விசுவாசிக்கிறார்? இதே மாதிரி தானே மோசேட்ட சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், கானான் தேசம். படிச்சோம் இல்லையா? அங்க இப்ப இதே ஜனங்களுக்கு தேவன் சொல்றாரு பாருங்க, இந்த ஜனங்களை தன்னுடைய சொந்த தேசத்துக்கு எப்படி கூட்டிட்டு போய் சேர்க்க போறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ உலர்ந்த எலும்புகள் அப்படின்னா யாருன்னா சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள். சிதறடிச்சு போனாங்க இல்லையா? விசுவாசம் இல்லாம. ஏன்னா தேவன் மேல நம்பிக்கையா இருந்தா அவங்க எங்கே இருந்திருப்பாங்க? நெபுகாத்நேச்சாரே ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஈஸியா அவளை ஜெயிச்சிருக்கலாம். மிகப்பெரிய ஒரு ஜீனியஸை விட்டாங்க. யாருங்க? தானியேலையும் கூட்டிட்டு தானே அவர் போனார் அந்த 70 வருஷம். பாருங்க, எல்லாமே இவங்களுடைய அலட்சியம், கீழ்ப்படியாமல். அன்பான சகோதர சகோதரிகள், அப்போ நம்ம பார்க்கிறோம், எலும்புகள் ஒன்று சேரணும், அடுத்தது நரம்புகள் ஒன்று சேரணும், அதுக்கப்புறம் சதை வளரணும். இததான் நம்ம பார்க்க போறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. இப்போ இவங்க விசுவாசம் இல்லாமல் சிதறடிக்கப்பட்டாங்க இல்லையா? எந்த வருஷம்? தீத்துராயம் நம்ம படிச்சோம் இல்லையா? கிபி 70 இருந்து இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தோம்னா, சிதறடிக்கப்பட்ட இந்த ஜனங்கள் கிபி 1948 ஒரு தனி நாடா உருவாக்குறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இடப்பட்ட கேப்ல இவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படி வளர்ந்துச்சு, அப்போ அந்த உலர்ந்த எலும்புகள் எப்படி உயிர் அடைஞ்சிச்சு, ஒன்று சேர்ந்துச்சு, அதுதான் நம்ம பார்க்க போறோம். அப்ப எலும்புகள் எப்படி ஒன்று சேர போகுது அப்படின்னா அதே எரேமியா தீர்க்க தரிசனத்துல படிக்கலாம். 16வது அதிகாரம் 14 மற்றும் 15 வசனம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள். ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இனிமேல் சத்தியம் பண்ணாமல் இஸ்ரேல் புத்திரரை வட தேசத்திலும்
தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து வர பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை துரத்தி விட்டேன். ஜனங்கள் போகல, பெரிய பெரிய புறஜாதி ராஜாக்களை உங்களை கைப்பற்றல, தேவன் உங்களுடைய கீழ்ப்படியாம என்ன பண்ணிட்டாங்க, துரத்தி விட்ட இந்த ஜனங்களையே நான் என்ன பண்ண போறேன்னா, இவங்களுக்கு அந்த விசுவாசம் எலும்புகள் ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றாரு. அன்பான சகோதர சொல்லி கண்டிப்பா தேவன் சொன்னா என்ன பண்ணுவாருங்க, கண்டிப்பா செய்வார். அதோ ஆமோஸ் தீர்க்கதரிசி கூட சொல்றாரு பாருங்க, 9, 14 மற்றும் 15. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15ஆம் வசனங்கள். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர் அழகா சொல்றாரு. ஆமோஸ் சொல்றாரு பாருங்க, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்பி அந்த ஜனங்கள் சொந்த தேசத்துக்குள்ள வரப்ப அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து பிறந்த ஊர் தான். ஆனா இந்நாள் வரைக்கும் அங்க என்ன சவுண்ட் தான் கேட்டுட்டு இருக்குது, வெடிகுண்டு தான். பாருங்க, சமாதானத்தின் கர்த்தர் எங்க பிறந்திருக்கிறார், அந்த தேசத்துல தான். ஆனா தேவன் பாருங்க அப்பயே சொல்லியிருக்கிறாரு, எப்படி இருப்பாங்களான்னா, நகரங்களை கட்டி குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி பழரசத்தை குடிச்சு சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறார் தேவன் அந்த ஜனங்களை. ஆனா அவங்க என்ன பண்ணல அப்படின்னா, கீழ்ப்படியாமல் போனதுனால இவ்வளவு தண்டனைகள். அன்பான சகோதர சகோதரிகளே, அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களை கொடுத்த தேசத்திலிருந்து அவர்களை இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க எப்படிலாம் வசனம் இருக்க பாருங்க. அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை. இங்க இருந்து அந்த ஜனங்களை என்ன பண்ண முடியாது இந்த தேசத்துல இருந்து. இப்ப நம்ம போயிட முடியுமா, ஒரு விட்டு இடம் நம்ம வாங்கிட முடியுமா அவங்கள்ட்ட? அவங்களுடைய விசுவாசம், அவங்களுடைய எலும்புகள் எப்படி ஒன்னா இணைஞ்சிருக்கு நம்ம பார்க்கலாம் சகோதர சகோதரி. அப்ப கிபி 70 இருந்து கிபி 672 வரைக்கும் அந்த இஸ்ரேல் தேசத்தை யார் கைப்பற்றி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரோமர்கள் கைப்பற்றி இருந்திருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, சிதறடிஞ்சு போனாங்களே இஸ்ரேல் ஜனங்கள், அவங்க எல்லாம் எப்படி ஒண்ணு சேர்க்க போறாங்க? அவங்க அந்த தேசத்துல இல்ல. அப்ப யார் இருந்தா அது நம்ம பார்க்கணும் இல்லையா? 70 இருந்து 1948 வரைக்கும் நம்ம அதை இன்பிட்வீன் கேப் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம எப்படி நம்ம பார்க்கலாம். அப்ப கிபி 70 இருந்து 672 வரைக்கும் இஸ்ரேல் தேசத்துல யார் இருந்திருக்கிறார்? ரோமர்கள் இருந்திருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, கிபி 672 இருந்து நீங்க எழுத வேணாம், நீங்க நல்லா கவனிங்க, நம்ம இது கூட கொடுத்துடலாம். கிபி 672 இருந்து 1072 வரைக்கும் அரேபியர்கள், இன்னைக்கு நம்ம முஸ்லிம் சொல்றோம் பாத்தீங்களா, அவங்க எங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னா, இந்த 672 இருந்து 1072 இந்த பிட்வீன் வருஷத்துக்குள்ளதான் யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னா, இந்த அரேபியர்களே வந்திருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அதுக்கப்புறம் யாரோட கையில இந்த இஸ்ரேல் தேசம் இருந்திருக்கு அப்படின்னா, செல்சுக்கியன்ஸ். கிபி 1072 இருந்து 1099 வரைக்கும் இந்த தேசம் யாரோட கட்டுப்பாட்டுல இருந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அடுத்தது கிபி 1099 இருந்து 1291 வரைக்கும் யாரோட கட்டுப்பாட்டுல இருந்திருக்குங்க? குரேஷியர்கள், இவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்திருக்கு. இது வரைக்குமே இஸ்ரேல் ஜனங்கள் எங்க வரலங்க, சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள். ஏன் வரல? விசுவாசம் உடனே வந்துருமா? ஃபர்ஸ்ட் பாலா கிளாஸ்ல உங்களுக்கு விசுவாசம் வந்துருச்சா? நரகம்னா என்ன, ஆத்மானா என்ன, ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொடுக்க தானே தேவன் மேல அதிகமான விசுவாசம் நமக்கு வந்திருக்கு. சொல்லுங்க, இஸ்ரேல் ஜனங்களும் அப்படித்தானே. அடிப்படை தான் உண்மையான தேவன் யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அதுக்கப்புறம் குரேஷியர்களுக்கு அப்புறம் கிபி 1291 இருந்து 1517 வரைக்கும் மம்லுக்கஸ், இவங்களுடைய காலப்பகுதி. இவங்களும் எங்க ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் தேசத்துல ஆட்சி பண்ணியிருக்காங்க. கடைசியா கிபி 1517 இருந்து 1917 வரைக்கும் அட்டாமன்ஸ். லாஸ்டா 1900 சிஸ்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க. 1917 தான் என்ன வந்திருக்கு சிஸ்டர்? முதலாம் உலக போர். இப்பதான் நீங்க சப்ஜெக்டுக்குள்ளேயே வரீங்க. இவ்வளோ எங்க கிபி 70 இருந்து கிபி 1917 வரைக்கும்
இங்கேயோ போயிட்டாங்க தேவனுடைய பிள்ளைகள் தேவனை விட்டுட்டு. ஆனா தேவன் சொல்றாரு, நான் சொன்னதுதான் கண்டிப்பா என்ன பண்ணுவேன், கூட்டி சேர்ப்பேன்னு சொன்னார் இல்லையா. தேவன் சொன்னா என்ன பண்ணுவாருங்க, கண்டிப்பா கூட்டி சேர்ப்பார். அன்பான சகோதரர், உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். பாருங்க, யோசிச்சு பாருங்க. 430 வருஷம் அங்க அடிமை, அதுக்கப்புறம் 70ல இருந்து கிபி எவ்வளவு 1917 வரைக்கும் அப்படியே ஒவ்வொரு தேசத்திலும் சிறடிக்கப்பட்ட இந்த ஜனங்களுக்கு சொல்றார், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அநேக ஜாதிகள்னா யாருக்கும் இஸ்ரேல் தேசம் கடன் கொடுத்திருக்கு, அமெரிக்காவுக்கு கடன் கொடுத்திருக்கு. எப்பயுமே நம்பங்கிற வார்த்தை நம்மகிட்ட எப்பயுமே வராது. நம்ம நாட்டுக்கும் என்ன பண்ணிருக்குங்க, ராணுவம் சப்ளை பண்ணிருக்கு. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம ஃபர்ஸ்டே நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்தியால மக்கள் தொகை 147 கோடி, இஸ்ரேல் தேசத்துல வெறும் 1 கோடி, தமிழ்நாட்டிலே 7.5 கோடி. தமிழ்நாட்டு மக்கள் தொகை கூட எங்க கிடையாதுங்க, இஸ்ரேல் தேசத்துல கிடையாது. யார்கிட்ட கடன் வாங்கிருக்கோம், இஸ்ரேல்ஸ்லாம் ராணுவங்கள் எல்லாமே நம்ம அவங்ககிட்ட கடன் வாங்கிருக்கோம். பாருங்க, ஒரு சின்ன நாடு, அப்ப எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதே போலதான் சொல்றாரு லேவியராகமம் 26:4. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். மும்மாறி மழை. நீ என்ன அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ வா, நான் என்னுடைய தேசத்துக்கு தரேன், நல்லா நீங்க சாப்பிடுங்க, நல்லா திருப்தியா இருங்க, ஆனா என்னை விட்டு போயிடாதீங்க. இப்படி யாரு சொல்லுவா சொல்லுங்க. தேவன் எப்படி கூப்பிடுறாரு பாத்தீங்களா, நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். மழை இல்லைன்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 3 வருஷம் நம்ம ஊர்ல மழையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, விவசாயம்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, தண்ணி காடா போயிடுச்சுன்னு வச்சு, தண்ணி இல்லாத காடா போயிடுச்சுன்னா நம்மளால பிழைக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஜனங்கள் என்ன பண்ணணுங்க, சிறை கிடக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் முதலாம் உலக போருக்கு அப்புறம் என்ன பண்ணணும், இந்த ஜனங்கள் பண்ணிருப்பாங்க. ஐயோ நம்மளை பத்தி தான் இந்த பைபிள்ல எழுதி இருக்குது, தேவன் நம்மளை பத்தி தான் சொல்லி இருக்கிறார், நம்ம எங்க போகணும், இஸ்ரேல் தேசத்துக்கு போகணும்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். தேவனும் அதை நினைச்சாரு. இந்த ஜனங்கள் உடனே எல்லாருமே வந்துட்டாங்களான்னா வரல. எப்படி வராங்க அப்படின்னா படிக்கலாம். எரேமியா 16:11. எரேமியா 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன். போதும் சார். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன். இப்போ எல்லா சிறடிக்கிற எல்லா ஜனங்களுமே என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு தேசத்துல போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது ஒருத்தங்களுக்காக ஒரு தூண்டுதல் வந்திருக்காதா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். என்னுடைய முற்பிதாக்கள் யாரு, முற்பிதாக்களுக்கு தேவன் என்ன பிராமிஸ் கொடுத்தாரு, ஏன் நம்ம அதை கடைபிடிக்க முடியாது? ஒருத்தங்களுக்காக இருந்திருக்காதா? இருந்துச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, அவங்க எல்லாமே அதுல ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா தியோடர் ஹெர்சல். 1882ல இவர் என்ன பண்றாருன்னா சியோன் இயக்கத்தை என்ன பண்றாருன்னா நிறுவறாரு. அது நிறுவனத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இவரோட இருதயத்துல தோன்றிட்ட ஒரு விஷயம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐரோப்பா தேசத்துல எல்லாமே நம்மளை அடிமைப்படுத்துறாங்க, எங்க போனாலும் இந்த ஜனங்கள் அடிமைதான். எகிப்துல அடிமைதான், பாபிலோன்ல அடிமைதான், ஐரோப்பா தேசத்துல இந்த ஜனங்கள் அடிமைதான். அப்ப நமக்கு ஒரு விடிவு காலம் வராதா? அப்ப 1878ல பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கத்துல யார் முதல்ல இருந்து நடத்துறாரு அப்படின்னா தியோடர் ஹெர்சல். இவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா சிதறி கிடக்கிற இஸ்ரேல் ஜனங்களை அன்பா சொல்றார். எப்படி சொல்றாரு, நீங்க வாங்க, தேவன் நம்மளை பத்தி தான் இந்த பைபிள்ல இருக்கு, நிறைய படிச்சிருக்கிறோம், தயவு செஞ்சு வாங்க, பாலும் தேவன் ஓடுகிற தேசம் தான் எங்க இருக்குங்க, நம்மளுடைய தேவன் கொடுக்குற தேசம், நம்ம போய் அடிமையா இருக்கிறோம், வாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜனங்களால வர முடியுமா? சொல்லுங்க. போயிட்டாங்க. 20 வருஷம் 10 வருஷம் நீங்க கோயம்புத்தூர்ல போய் செட்டில் ஆகிட்டீங்க, அந்த வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சு போச்சு, வேலை கிடைச்சிச்சு, அங்கேயே எல்லாமே இருக்கீங்க. ஒரு பிரச்சனை வருது, எல்லாத்தையும் விட்டுட்டு சொந்த ஊருக்கு வருவீங்களா? இல்ல அங்கேயே இருப்பீங்களா? இங்க யாருமே இல்ல உங்களுக்கு. இங்க வந்தா நீங்க புதுசு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். உங்க மைண்ட் எப்படி இருக்கும், பிள்ளைங்க அங்க படிக்க வச்சுட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. இது ஜென்ரலா நடக்கும். நம்ம யோசிச்சு பாருங்க. இதே மாதிரிதான் சிதறடித்து போன இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாமே ஒவ்வொரு புறஜாதி தேசத்துக்கு போறாங்க இல்லையா? ஆனா இவங்க எல்லாமே யாரோட பிள்ளைங்க? அப்ப நாலேஜ் எப்படி இருக்கும்?
நல்லா நீங்க யோசிச்சு பார்க்கணும் அன்பான சகோதரர்களே. அவங்க போயிருந்த ஒவ்வொரு தேசத்திலையும் இவங்க எப்படி இருந்தாங்கன்னா எல்லாமே ஹையர் பொசிஷன் தான். ஏன்னா நாலேஜ், தேவன் கொடுத்த நாலேஜ் அன்பான சகோதர சகோதரிகள். அதனால என்ன ஆகலைன்னா இவங்களால சொந்த தேசத்துக்கு என்ன பண்ண முடியலங்க. அது எல்லாத்தையும் விட்டு இவங்களால என்ன பண்ண முடியல, வர முடியல. அப்போ அவங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தமிழ்ல படிக்கலாம் பாருங்க. படிங்க சிஸ்டர். அன்புடைய லார்ட் ரொத்சைல்ட் அவரது மகிமை மிக்க அரசாங்கத்தின் சார்பில் யூத ஜியோனிஸ்ட் விருப்பங்களுக்கு ஆதரவாக வெளியிடப்பட்ட கீழ்காணும் அறிவிப்பை உங்களிடம் தெரிவிப்பதில் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இது அமைச்சரவையால் சமர்ப்பிக்கப்பட்டும் அங்கீகரிக்கப்பட்டும் உள்ளது. அவரது மகிமை மிக்க அரசாங்கம் பாலஸ்தீனில் யூத மக்களுக்கான ஒரு தேசிய இல்லம் அமைப்பதற்கு ஆதரவு தெரிவிக்கிறது. தேசிய இல்லம் அமைப்பதற்கு அப்ப அவங்களுக்கு என்ன கிடையாதுன்னா ஒரு கூட்டமைப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பே அவங்களுக்கு உருவாகல. 1878க்கு அப்புறம் தான் இந்த தியோடரிகேசன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தீர்ப்பாயமே என்ன பண்ணப்படுது அப்படின்னா அங்கீகரிக்கப்படுது. இந்த நோக்கத்தை நிறைவேற்ற தங்களால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும். இதை செயல்படுத்தும் போது பாலஸ்தீனில் வாழும் யூதர் அல்லாத சமூகங்களின் சிவில் மற்றும் மத உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதும், பிற நாடுகளில் வாழும் யூதர்களின் உரிமைகள் மற்றும் அரசியல் நிலை பாதிக்க கூடாது என்பதும் தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த அறிவிப்பை ஜியோனிஸ்ட் கூட்டமைப்பிற்கு தெரியப்படுத்தினால் நான் நன்றியுடன் இருப்பேன். அது யாருங்க? ஜேம்ஸ் பால்ஃபர். அந்த பால்ஃபர் இருக்காரு பாத்தீங்களா? அந்த பால்ஃபர் யாரு தெரியுங்களா? அவரு தான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நீங்க உங்க சொந்த தேசத்துக்கு போங்கன்னு அமைச்சிருக்கிறார். 1917ல அந்த போர் முடிவுக்கு வரப்ப முதலாம் உலக போர்ல யார் ஜெயிச்சா? சோசியல் கரெக்டா சொல்லிருக்கணும். முதலாம் உலக போர்ல யார் ஜெயிச்சா? இங்கிலாந்து, பிரான்ஸ் ஜெயிச்சிட்டாங்க இல்லையா? இப்போ நம்ம பின்னாடி பார்க்கலாம் இந்த முதலாம் உலக போருக்கு இவங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அது மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இவங்களுக்கு கிடைச்ச இன்னொரு அத்தாரிட்டி என்னன்னா அந்த ரெட் கலர்ல இருக்க மட்டும் படிச்சிடலாம். அவர் மேலும் கூறியது, லீக் ஆஃப் நேஷன்ஸ் எங்கள் பண்டைய தாய் நாட்டில் எங்களுக்கு உரிமை அளிக்கிறது. உலகம் முழுவதும் சிதறி வாழ்ந்த நாங்கள் வந்துச்சா வார்த்தை என்ன சொல்றாங்க? இது அவங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல இருந்து வரக்கூடிய வார்த்தை அன்பான சகோதர. ரெட் கலர்ல எழுதிட்டதுனால நீங்க அப்படியே மேம்போக்கா படிச்சிடாதீங்க. இது ரத்தத்தினால் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகள் இஸ்ரேல் மக்களுக்கு அவங்களுக்கு உரிதான வார்த்தைகள் அவங்க சொல்றாங்க பாருங்க. எங்களுக்கு உரிமை அளிக்கிறது, உலகம் முழுவதும் சிதறி வாழ்ந்த நாங்கள் தற்பொழுது வந்துச்சு பாருங்க நமது நிலத்திற்கு திரும்பி. இப்ப வந்துச்சா சொந்த தேசம், நாங்க எங்க சொந்த தேசத்துக்கே போறோம் அப்படின்னு சொல்றாங்க. தற்போது நமது நிலத்திற்கு திரும்பி இறுதி வெற்றியை அடையும் வரை நிற்க மாட்டோம். எங்க இருந்து வந்துச்சு இப்ப தெரியுதுங்களா? அந்த எலும்புகள் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன கிடைக்குதுங்க? விசுவாசம் கிடைக்குது. விசுவாசம் கிடைச்சனாலதான் என்ன ஆகுதுன்னா கிபி 1878ல பெட்டாக்டிவா அப்படின்ற ஒரு இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் வராங்க. இந்த பெட்டாக்டிவா எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துறோம்னா அப்ப இருந்துச்சு பாத்தீங்களா, இப்ப எப்படி இருக்கு பாருங்க. இஸ்ரேல்ல ஜெருசலேம தலைநகரமா வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எது தலைநகரமா இருந்திருக்குங்க? இந்த பெட்டாக்டிவா தான் என்ன இருந்திருக்குங்க? தலைநகரமா இருந்திருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, படிங்க. எரேமியா 32ஆம் அதிகாரம் 43 மற்றும் 44ஆம் வசனங்கள். மனுஷனும் மிருகமும் இல்லாதபடிக்கு பாழாய் போயிற்று என்றும் கல்தேயரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிற்று என்றும் நீங்கள் சொல்லுகிற இந்த தேசத்திலே நிலங்கள் கொள்ளப்படும். பென்யமின் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலை கிரயமாக கொள்ளப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரை இடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எப்படி இருக்கு பாருங்க அன்பான சகோதரர்களே. நீங்க சிதறி கிடந்து போன யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலைக்கிரயமாக கொள்ளப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும். தேவன் என்ன பண்றாரு பாத்தீங்களா? பட்டா கொடுத்து அனுப்புற இந்த இடம் உங்களுக்கு தான். எப்படியாப்பட்ட வசனம் இருக்கு பாத்தீங்களா அன்பான சகோதர சகோதரிகளே. அவங்களுடைய மூல பத்திரமே நம்ம கையில இருக்கு. சில பேர் வீட்டுல வச்சுட்டு வந்துருக்கோம் பீரோல. எதுன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
நாங்க இஸ்ரேல் தேசத்தோட பட்டா வந்து எங்க வீட்டு பீரோல இருக்குன்றீங்க. சில பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சில டைம் எடுத்துட்டு போவோம் அந்த பட்டாவை. இன்னும் கண்டுபிடிக்கல, கொடுக்க முடியல. சொல்லிட்டாங்களா? எதுங்க? பைபிள் தான் அன்பான சகோதர சகோதரிகளே. அவங்களுடைய ஆர்ஜின் எப்படி இருக்கு பாருங்க, எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. வட திசைனா தென் திசைனா பள்ளத்தாக்கான காடுகள்ல இருந்து பட்டணங்கள்ல இருந்து எல்லா இடத்துலயும் இருந்தும் தேவன் எப்படியாப்பட்ட வசனங்கள் வச்சிருக்காரு பாருங்க. முத்திரை படிங்க சார், அந்த லாஸ்ட் மட்டும். பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரை இடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா? இப்ப நீங்க ஒரு வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா ஒரு கையெழுத்து கேட்பாங்க இல்லையா, சாட்சி கையெழுத்து. அது கூட தேவன் என்ன பண்றாருங்க, ரெடி பண்றாரு பாருங்க. சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும், அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சும்மாதான் தேவன் அழைக்கலங்க. அவங்களையும் சரி நம்மளையும் சரி ஏதாவது ஒரு நோக்கம் செயல் சிந்தனை இருக்கணும் இல்லையா? இப்ப இஸ்ரேல் ஜனங்களை தேவன் அழைச்சாரு, இன்னைக்கு தேவன் நம்மளையும் அழைச்சிருக்கிறாருன்னா கண்டிப்பா நோக்கம் இருக்குமா இருக்காதுங்களா? கண்டிப்பா இருக்கு அன்பான சகோதர சகோதரிகளே. யோயேல்ல படிக்கலாம் பாருங்க, படிங்க சார். யோயேல் 2ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24 வசனங்கள். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். முன்மாரி பின்மாரி மழை வந்து கரெக்டா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க விவசாயம் சரி. இன்னும் சொல்ல போனா அப்படின்னா அங்க விளையக்கூடியது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அது பின்னாடி பார்க்கலாம் பாருங்க, ஒவ்வொன்னு பார்க்கலாம். அப்போ அங்க ஒலிவ எண்ணெய் வந்து ரொம்ப ஃபேமஸ். அங்க எல்லாமே ஃபேமஸ் தான். அங்க சொல்றாங்க கலங்கள் தானியங்களால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். பாருங்க, அங்க உற்பத்தி பண்ற எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் அன்பான சகோதர சகோதரிகளே. காரணம் என்னன்னா தேவன் அந்த இடத்துல வாசம் பண்றார். எரேமியா 16:15. எரேமியா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இஸ்ரேல் புத்திரரை வடதேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எல்லாமே யாருக்கு சொல்றாரு? தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றாரு. எப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகைன்னு வச்சுக்கோங்க, இஸ்ரேல் தேசமே கீழே வச்சுட்டு நிக்கிறாரு தேவன். நீ வாங்க, நீ உள்ள வந்து பாருங்க, உங்களுக்காக நான் என்ன பண்ணிருக்கிறேன், லட்சம் செலவு பண்ணி ஒரு லைட் போட்டிருக்கேன், நீங்க வந்து இங்க உட்காருங்க. இப்படி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாரு. அதுக்குதான் தேவனுடைய கட்சியில ரெடி பண்ணிருக்கிறாரு. தேவனுடைய கட்சியில என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் மீன் பிடிக்கிற மாதிரி அன்பா சொல்றாரு, எல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்றாரு. இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்கேயோ பரவி கிடந்த அந்த சின்ன தேசத்தை இருக்க இந்த ஜனங்கள் அவங்க போய் ரொம்ப செட்டில் ஆயிட்டாங்க. அதனால அவங்களால என்ன பண்ண முடியலங்க, வர முடியல. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம படிக்கிறோம் இல்லையா, யூரி ககோரியன் ஒருத்தர் படிக்கிறோம் இல்லையா, அவர் யாருங்க, விண்வெளிக்கு முதல்ல போனவர். ஆனா ரெக்கார்ட்ல எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இவர் வந்து ரஷ்யாவை சேர்ந்தவர் அப்படின்னு இருக்கும். ஆனா முழுக்க போய் இவர் வந்து சிஸ்டர் சொல்றாங்க பாருங்க, இவர் எந்த தேசங்க, இஸ்ரேல் தேசம். இஸ்ரேல் தேசத்தை குடியிருப்பாக கொண்டவர் தான் யாருங்க, அவரு தான் எங்க போயிருக்கிறாருங்க, முதல்ல விண்வெளிக்கு போயிருக்கிறார். மறைக்கப்பட்ட உண்மைகள் அன்பான சகோதர சகோதரிகள். இவங்க வந்தாங்க, எத்தனை பேர் தெரியுமா வந்தாங்க, தேவன் கூப்பிட்டு இவ்வளோ படிச்சோம் இல்லையா, மும்மாரி மலை பாலும் தேனும் ஓடுகிற தேசம். மொத்தமே எத்தனை பேருங்க வந்திருக்கிறாங்க, 6 + 4 அப்படியே எண்ணிட்டே இருக்கிறாங்க. எத்தனை பேரு, 10 பேர். இப்ப சொல்லுங்க, அந்த உலர்ந்த எலும்புகள் விசுவாசம் நிறைய வந்துருச்சா? ஆனா அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு, நமக்குன்னு ஒரு தேசம் தேவன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, நல்லா நீங்க வரலாற்று நல்லா நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, மழையே இல்லாத அந்த தேசத்துல இந்த ஜனங்கள் கால் எடுத்து வச்சோன்னா மும்மாறி மழை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பாலைவனங்க அதெல்லாம். இன்னைக்கு அவங்க கப்பல்ல விவசாயம் பண்றாங்க. காரணம் தேவன் அவங்க கூட இருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படி இருந்த இந்த ஊர் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இப்படி இருக்கு தற்போது தெரியல. அன்பான சகோதர, அந்த 4 பெண்கள்ல ஒருத்தவங்க வந்தாங்க பாத்தீங்களா, இவங்கதான் யாருங்க, போல்டா மேரி. ரொம்ப போல்டான லேடி. அன்பான சகோதர சகோதரிகளே, இவங்களுடைய ஆர்ஜின் எங்க இருக்கு அப்படின்னா, இவங்க
இவங்களுடைய வம்சாவளி எல்லாமே எதுதான் அப்படின்னா யாருங்க? இஸ்ரேல் ஜனங்கள் தான். ஆனா இவங்க எங்க இருக்கிறாங்கன்னா நீங்க நல்லா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீ செக் பண்ணி பார்த்தோம், இவங்களும் எங்க இருந்தா வந்திருக்காங்கன்னா ரஷ்யால இருந்து வந்திருக்காங்க, சிதறி கடந்திருக்காங்க. ஆனா சொந்த தேசம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவன் சொன்னார் இல்லையா, நான் மீன் பிடிக்கிறவன். இப்ப எத்தனை பேர் தான் வந்திருக்கிறாங்க? 10 பேர். தேவன் எவ்வளவு அழகா சொன்னார். எப்படி சொன்னார்? நீ வந்து பாருன்னு சொன்னார். வெறும் 10 பேர் வந்தாங்க. ஆனா டேஸ்ட்ல ருசி பார்த்தாங்க. ஆனா அதே வசனத்துல நம்ம கீழே படிக்கிறோம் அன்பான சகோதரர், படிங்க. எரேமியா 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்தனுப்புவேன். அந்த மீன் பிடிக்கிறவர் யாருங்க? மீன் பிடிச்சாரு, தூண்டில மீன் போட்ட மாதிரி கொஞ்சம் பேரா வந்தாரு. யாருங்க? தியோடர் பெர்சல். அவர் என்ன பண்ணாருங்க? அன்பா சொன்னாரு. என்ன வாங்க, ஏன்னா தேவன் நமக்காக கொடுத்த தேசம்னு சொன்னாரு. அவங்க எத்தனை பேர் தான் வந்தாங்க? 10 பேர் வந்தாங்க இல்லையா? படிங்க சார். இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்தனுப்புவேன். இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். ஒரு வேட்டைக்காரரை பத்தி படிக்க போறன்றது நல்லா தெரிஞ்சிருச்சு. அந்த வேட்டைக்காரர் எப்படி வேட்டையாடுவார் தெரியுங்களா? வசனம் பாருங்க, சூப்பரா இருக்கும் பாருங்க. அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலையின், ஒருவேளை நீ வெடிப்புல போய் ஓடி இருந்தா கூட அவர் என்ன பண்ணிடுவாராம்? வேட்டையாடிடுவாரு. தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு பதில் சொல்லாதீங்க. புதுசா வந்தவங்க சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் சொல்ல வேணாம்ன்றத சொல்லுங்க. புதுசா வந்தவங்க சொல்லுங்க. அந்த வேட்டைக்காரர் யாரா இருப்பார்? ட்ரை பண்ணுங்க. சார் மீன் பிடிக்கிறவர்கள் கேட்டோம், தேவனோட கஷ்டம் நீங்க சொல்லிடுவீங்க. இப்ப வேட்டைக்காரர், அவர் வேட்டை ஆடுறாரு. எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்க? சொந்த தேசத்துக்கு ஓடி வர போறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப அந்த வேட்டைக்காரர் யாரா இருப்பா? ஒரு கொடூரமான ஒரு மனுஷன்னா நீங்க படிச்சிருப்பீங்களா சார்? அதிக சூப்பர் ஸ்டார் வந்துட்டாங்க. அவங்க அலெக்சாண்டர்னு சொன்னாங்க, மறந்துட்டாங்க. சொல்லுங்க. சூப்பர். யார் அவங்கன்னா? ஹிட்லர். தியோடர் ஹெர்சல் கூப்பிட்டாரு. வெறும் 10 பேர் தான். தேவன் விட்டுற மாட்டாருங்க அன்பான சகோதரர்களே. தேவன் ஒருத்தங்களை வர வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, நீங்க வீட்டை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருந்தாலும் என்ன ஆனா உங்க மனசு விடாது. கதவை திறந்துட்டு நீங்க வந்துருவீங்க. அது போல இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, என்ன பண்ணாங்கன்னா மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலைக்கு பேர் பண்ணவர் தான் யாருங்க? ஹிட்லர். அன்பான சகோதரர்கள், ஆளு வந்து ரொம்ப குட்டை தான், ரொம்ப ஷார்ட் தான் அவரு. ஆனா அவர் பண்ண காரியங்கள்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா, தேவனே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இவரை இறக்கி நீ போய் அடி, என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய தேசத்துக்கு போகட்டும்னு சொன்னார். அன்பான சகோதரர்களே, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கேம்ப் பிறக்கிறப்பே அந்த குழந்தைகள் எல்லாமே, ஜெர்மனியில இருக்க குழந்தைகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய எதிரி என்னன்னா மைண்ட்ல செட் பண்ணிடுவாங்க. யார்? யூதர்கள் தூங்குறப்ப சாப்பிடுறப்ப எல்லாமே யூதர்கள். அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கேம்ப் நடத்தி பயிற்சி கொடுத்து ஒவ்வொருத்தங்களையும் டெரரிஸ்டா, யாருக்கு எதிரா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரா சிதறி கிடந்த இஸ்ரேல் தேசத்தா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மக்களுக்கு எதிரா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா, மிகப்பெரிய ஒரு கேம்பை ரெடி பண்றாரு. அன்பான சகோதரர்களே, இது என்ன இடம் தெரியுதுங்களா? பழைய பில்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? இதுக்குள்ள எவ்வளவு பேர் இருக்கலாம்? அட்லீஸ்ட் சொல்லுங்க. இல்ல இவங்க ஏன் கொண்டாடுறதுக்கு பின்னாடி வரும். இந்த இடத்துல எவ்வளவு பேர் இருக்கலாம்? இங்க பாருங்க, ஈசல் மாதிரி குப்பை மாதிரி கிடக்குறாங்க. இவங்க எல்லாமே யாருங்க? யூதர்கள். அவர் சொன்னார் இல்லையா, மீன் பிடிக்கிறவர் வந்து பொறுமையா சொன்னார், நீங்க போங்க. எப்பயுமே நமக்கு ஒரு அடி கொடுத்தாதான் நமக்கு சுருன்னு வரும். ஐயோ அப்படின்னு யோசிப்பாங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒருத்தங்க 2 பேர் இல்ல அன்பான சகோதரர்களே, 60 லட்சம் யூதர்கள். அவரு ஹிட்லர் சாப்பிட்டாவே என்ன வாசம் தான் வருமா? பெண வாசம் தான். ஒரு அரக்க குணம் கொண்ட ஒருத்தரை தேவன் செலக்ட் பண்ணி, என் பிள்ளைக்கு எதிராக நீ போ,
நீ அடிச்சின்னா எங்க வருவாங்க எல்லாம் தன்னால? என்னுடைய தேசம் வருவாங்க. அவங்க எப்படி கிடக்குறாங்க பாருங்க அன்பான சகோதர சகோதரி. அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்தனுப்புவேன். இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். அவர் வேட்டையாட அடி வாங்க வாங்க வாங்க. உயர் பதவியா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், உயிர் முக்கியமா பதவி முக்கியமா கேட்டா எல்லாம் என்ன நினைப்பாங்க? அப்ப என்ன ஆகும்? நீ இப்போ உன்னுடைய தேசத்துக்கு உனக்கு என்ன இங்க வேலை? தோத்துனாரா? பொறுமையா சொன்னாரு. தேவரகசல் கேட்கல. அப்போ இந்தியாவுக்கு கூட ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்துச்சு இல்லையா? எங்க நடந்துச்சு? பம்பாயில. அந்த நர்மன் பாயிண்ட் இப்பதான் சொல்றாரு, பம்பாயில நடந்துச்சு. அன்பான சகோதர சகோதரிகள், அங்கேயும் யூதர்கள் வந்திருக்காங்க, இருந்திருக்காங்க, ரூம்ல ஸ்டே பண்ணிருக்காங்க. அங்க கூட அடிச்சிருக்காங்க பாருங்க அன்பான சகோதர சகோதரிகள். அடிச்சு துரத்தி விடுறாங்க. இந்த தேசத்துல இருக்க மக்கள் கிபி 1878 அவர் பெர்லின் காங்கிரஸ் இது பண்ணார் பாத்தீங்களா? எதுங்க? சியோன் இயக்கத்தை தொடங்கினார் பாத்தீங்கன்னா தியோடர்கர்சல். அதுல இருந்தே இந்த ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேரா 1914 உலகப்போர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய சொந்த தேசத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மீன் பிடிக்கவரா கூப்பிட்டாரு, அதுக்கப்புறம் வேட்டைக்காரர் வந்தாரு, அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா எலும்புகள் ஒன்று சேரவே ஆரம்பிக்குது. அன்பான சகோதர சகோதரிகளே, கொடுக்குறவங்க கொடுத்தாதான் சேர வேண்டிய இடத்துல போய் சேருவாங்க போல. அது போலதான் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் ஒருத்தரை ஒரு கருவியா பயன்படுத்துறாரு அப்படின்னா நமக்கு அதுல என்ன பாடம்? அப்படிதான் நம்ம பார்க்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. இப்படி அடி வாங்கினாங்க இல்லையா? எப்படி ஊருக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நிக்க இடம் இல்லை அன்பான சகோதர சகோதரிகளே, நிக்க இடம் இல்லாம அவ்வளோ பேரு. இது ஒரு கப்பல் தான் உங்களுக்கு போறோம். இன்னும் அநேக கப்பல்கள் அநேக பிரயாணங்கள் பண்ணி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தன்னுடைய சொந்த தேசத்துக்கு போயிருக்காங்க அன்பான சகோதர சகோதரிகளே. அதுல எழுதியிருக்காங்க, என்ன எழுதியிருக்காங்க பாத்தீங்களா? ஜெர்மனி டெஸ்ட்ராய்ட், அதாவது ஜெர்மனில இருக்கிறவங்க எங்களுடைய ஃபேமிலியோ குழந்தைகளையோ எல்லாத்தையும் கொண்டாலும் கூட எதை கொள்ள முடியாது? அவங்களுடைய நம்பிக்கை. இப்ப எங்க இருந்து வந்துச்சு அந்த நம்பிக்கை? எதை கொள்ள முடியாதான்? தேவன் மேல வச்சிருக்க நம்பிக்கையை கொள்ள முடியாது. கூப்பிட்டார் இல்லையா? போகல. இப்ப தேவன் ஒருத்தர் கொடுக்கிறப்ப அவங்களுடைய பதில் எப்படி இருக்கு பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப முதலாம் உலக போர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்துல ஸ்டார்ட் ஆகுது. முதலாம் உலக போருக்கு அப்புறம் இந்த ஜனங்கள் என்ன ஆகுறாங்க அப்படின்னா தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும் இல்லையா? யார் கொடுத்துருப்பா? நம்ம ஏற்கனவே சொன்னோம், முதலாம் உலக போர்ல யார் ஜெயிச்சாங்க? இங்கிலாந்து ஜெயிச்சிருச்சு இல்லையா? சரி, இப்ப முதலாம் உலக போருக்கும் இப்ப இவங்களுக்கு எதுக்கு விடுதலை கொடுக்கணும்? இந்தியாவுக்கு ஏன் விடுதலை கொடுக்கணும்னா இந்தியா ஒண்ணுமே பண்ணல, அமைதியா இருந்ததுனால அவனே விட்டுட்டு போயிட்டான். உண்மை அதுதானே? சொல்லுங்க. சத்தியாகிரகம் உப்பு மட்டும் சத்தியாகிரகமா? போராடணும், அமைதி வழியில நம்ம போராடணும், அவ்வளவுதான். பாருங்க. ஆனா இஸ்ரேல் தேசத்துக்கு பிரான்ஸ் இங்கிலாந்து சுதந்திரம் கொடுக்கணும்னா ஏதாவது பண்ணிருக்கணும் இல்லையா? என்ன பண்ணிருக்காங்க இந்த தேசத்தை? அன்பான சகோதர சகோதரிகளே, எப்பயுமே யூதர்களை நம்ம இப்படி மதிப்பிட்டுறாதீங்க. அவங்க ரொம்ப லிஜெண்ட். அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? முதலாம் உலக போர்ல பிரான்ஸ் ஜெயிக்கிறதுக்கு யாருக்கு எதிராக ஜெயிச்சிட்டீங்க? பிரான்ஸ் ஜெர்மனிக்கு எதிரா. ஏன்னா ஹிட்லர் இவங்க மேல கோபமா இருக்கிறதுக்கு காரணமே என்ன தெரியுங்களா? ஹிட்லர் தோத்துட்டாரு, ஜெர்மனி தோத்துட்டாங்க. அதுல அவங்கலாம் மிகப்பெரிய வல்லரசு நாடா இருந்துச்சு அப்போலாம். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா யார் ஜெயிச்சுட்டாங்க? இங்கிலாந்து ஜெயிச்சுட்டாங்க, பிரான்ஸ் ஜெயிச்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க கூட இருந்தாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க கூட இருந்ததுல மிகப்பெரிய ஒரு பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்த வைஸ்மேன். இந்த வைஸ்மேன் இருக்காரு பாத்தீங்களா? என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நேரா போயிட்டு இங்கிலாந்து ஆட்சி பண்ணாங்க இல்லையா, எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க. ஏன் அப்படின்னா இந்த உலக போர்ல எங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா நீங்க ஜெயிச்சிங்க இல்லையா, அணுகுண்டு போட்டாங்க இல்லையா, அதுக்கு யுரேனியத்தினாலதான் அணுசோதனை நடத்தி இவங்களால ஜெயிக்க முடிச்சு. அந்த போருக்கு மிக முக்கிய பங்கு வகிச்சதுல இவருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. சரி, அவர் ஏன்னா ஜெயிச்சுட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு இஸ்ரேல் தேசம் ஒரு சின்ன ஏரியாலாம் இங்கிலாந்துக்கு என்னங்க பெரிய இடமே இல்லையா. நம்ம கூட யாரோட கட்டுப்பாட்டுல தான் இருந்தோம்? பிரான்ஸோட கட்டுப்பாட்டுல தானே இருந்தோம். அப்போ அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டார். அவர் என்ன கேட்டிருப்பார்? இவர் என்ன செஞ்சாருன்னா அணுகுண்டு எடுத்து போகணும் சார்,
அதுக்கு இவர் பாதுகாப்பா எடுத்துட்டு போறதுக்கு அவர் அனௌன்ஸ்மெண்ட் எங்களுக்கு ஹிஸ்டரியில சொன்னாங்க, அனௌன்ஸ்மெண்ட் அவங்க கொடுப்பாங்க யாரு இதை செய்யறா போறது அப்படின்னா இவரு ஜெபம் பண்ணி ஆண்டவர் கொடுத்த ஞானத்தின்படி இவரு போவார். அதை நான் எடுத்துட்டு போகுது நான் பாதுகாப்பா அந்த குண்டை கொண்டு போறதுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு போவார். போகும்பொழுது ஜெயிச்சிருவாங்க. அவங்க ஜெயிச்சிருவாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்பாரு. நாங்க எங்க தேசத்துக்கு சூப்பர் சிஸ்டர் சொன்னது 100க்கு 100 சரி. ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு பாத்தீங்களா, அந்த வாய்ப்பை யார் கரெக்டா பயன்படுத்தினாருங்க? இந்த வைஷ்மேன் கரெக்டா பயன்படுத்துங்க. எங்களால நீங்க ஜெயிச்சிங்க, நாங்க அடிமையா இருக்கிறோமே, இப்படியே ஒவ்வொரு தேசத்திலையும் அடிபட்டு 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 நாங்க இருக்கோம், எங்க சொந்த தேசத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னப்பதான் அவங்க என்ன பண்றாரு அப்படின்னா விடுதலை கொடுக்குறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப அது யாரோட கட்டுப்பாட்டுல? அந்த அப்ப இருந்த துருக்கி மன்னர்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா, துருக்கி முஸ்லிம்ஸ் சொல்லுவாங்க. முஸ்லிம்ஸ்லாம் நிறைய முஸ்லிம்ஸ் இருப்பாங்க. அப்ப அந்த துருக்கி முஸ்லிம்ஸ் கட்டுப்பாட்டுல இருக்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தேசம் உங்களுக்கு விடுதலையாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா கொடுக்குறாங்க. 1917 என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாம் உலகப் போர் ஒரு முடிவுக்கு வருது. முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் 1948 என்ன ஆகுதுங்க, அப்ப இருந்த ஃபால்கோ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இவ்வளவு நாள் சிதறி கடந்த இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எங்க போக சொல்லிட்டாருங்க, உங்களுடைய சொந்த தேசத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அகதிகளா வந்தாங்க, அடிமைகளா வந்த இந்த ஜனங்கள் மே மாசம் 14ஆம் தேதி 1948 சுதந்திரம் வாங்கிட்டு தேவன் குடிக்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல இந்த ஜனங்கள் போறப்ப இந்த ஜனங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதுதான் அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு எரேமியா தீர்க்கதரிசி மூலமா. எரேமியா 30ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனங்கள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்கள், அப்பொழுது நான் இஸ்ரேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அவர்களுடைய பிதாக்களுக்குனா யாருக்கு கொடுக்கப்பட்ட தேசம்? பிதாக்கள்னா யாருங்க? பிதாக்கள்னா யாரு? சூப்பர். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தாரு பாத்தீங்களா, இந்த நிலைமையெல்லாம் உன்னோடது ஆபிரகாமே அப்படின்னு சொன்னார் இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான், ஈராக் இது எல்லாமே யாரோட இடம்? அன்பான சகோதரர், அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு போர். சிறைல் ஜனங்கள் பத்திரத்தை மறந்துட்டு அழைஞ்சிட்டு இருக்காங்க, நம்ம கையில வச்சிருக்கிறோம் பாருங்க. மற்ற தேசத்தாருக்கு தெரியாத அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் சொல்றாரு பாருங்க, அவர்களை பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவையும் குறித்து சொன்ன வார்த்தைகளே. அன்பான சகோதரர், அப்ப என்ன ஆயிடுச்சுங்க, அவங்க எலும்புகள்லாம் என்ன ஆயிடுச்சுங்க? இப்ப விசுவாசம் வந்துருச்சு. 10 பேர் இருந்த ஒரு விசுவாசம் அடிக்கிற அடியில இன்னைக்கு இஸ்ரேல் தேசமே நிறைஞ்சு போற அளவுக்கு ஒரு கருவியா ஹிட்லரை பயன்படுத்த இன்னைக்கு வந்துட்டாங்க. என்ன ஆயிடுச்சு? உங்களுடைய எலும்புகள் சேர்ந்துருச்சு. அடுத்தது நரம்புகள் சேரணும் இல்லையா? சரி, நரம்புகள்லாம் என்ன? நரம்புகள் எதை கொடுத்து சீக்கிரம் நரம்புகள் உபாகமம் 20ஆம் அதிகாரம் 1-4 வசனம். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிடம் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, கூட்டிட்டு வந்து சேர்த்தது ஹிட்லர் அவர் கருவியா பயன்படுத்தினது வேற யாருங்க? தேவட ஹெட்ஸ்ல கருவியா பயன்படுத்தினது எல்லாத்துக்கும் மேல யார் இருக்கிறாருங்க? தேவன். அன்பான சகோதர சூப்பரா சொல்றாரு பாருங்க, உங்களை ரட்சிக்கவும் உங்களுடைய கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று. அவங்கெல்லாம் அவங்களுடைய சொந்த முயற்சியில தான் வரவே இல்லை, தேவன் வர வச்சிருக்கிறார்.
அன்பான சகோதரர்களே, லேவியராகமம் 26:7 மற்றும் 8 வசனம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனங்களில், உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். இந்த பலன்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்ப நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. தேவன் உங்க கூட இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களால கைங்களெல்லாம் வச்சு சும்மா இருக்க முடியாது. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அதைத்தான் அந்த ஜனங்கள் செய்யறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன வந்துருச்சுங்க, விசுவாசம் வந்துருச்சு. தேவன் அவங்க கூட இருக்கிறாங்க. அவங்க பாருங்க, உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவாங்களாம், உங்களில் 100 பேர் பாருங்க அன்பான சகோதரர்களே, இவங்களை பார்த்து எதிரிகள் தெரிச்சு ஓடுற அளவுக்கு ஓடுறாங்கன்னா அவங்க முன்னாடி யார் போயிட்டு இருக்கா? தேவன் இருக்கிறார். அன்பான சகோதரர், லேவியராகமம் படிச்சு, லேவியராகமம் 26:7 மற்றும் 8 வசனம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஒரு வழியாய் வந்தவங்க எதிரிகள் எத்தனை வழியா போவாங்களாம்? 7 வழியா போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா காரணம், நம்ம தேவன் இந்த ஜனங்களோட இருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, இவங்க இப்ப நம்ம எதை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா எலும்புகளை பார்த்துட்டோம். அடுத்தது இப்ப நரம்புகள் அப்படின்றப்ப எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய விசுவாசம் அப்படின்னு சொல்லலாமா? விசுவாசமா? நரம்புகள். தோடுதான் ராணுவம். சொல்லுங்க. ராணுவம். ஓகே, இந்த ஒரு வீடியோ நீங்க பார்த்துட்டு நம்ம அடுத்து நம்ம போலாம். யாரோ சொன்னாங்க ப்ரொடக்ஷன். ஓகே, அது தோல். இவங்களுடைய இன்னைக்கு அவங்களுடைய வளர்ச்சி அவங்களுடைய வளர்ச்சி
வந்து ஏவுகணை ஏவுனாலும் கூட அவங்களுக்கு அறிவிப்பா இருக்க முடியாது. ஆனா இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, இது அவங்களுடைய வளர்ச்சியை குறிக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இவரு திடீர்னு எதுக்கு இவ்வளவு போட்டீங்க? இந்த வீடியோ போட்டோன்னு கேட்குது. ஆசிரியரோட வளர்ச்சி நம்ம சொல்றோம் இல்லையா, இவரும் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு பாத்துட்டோம் அப்படின்னா, அந்த வளர்ச்சிக்கெல்லாம் உதவி பண்ணல. அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட ஏவுகணை வந்து வாங்கியிருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நம்மள்ட்ட என்ன திறமை இருக்கோ அதுதானே பண்ண முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? மற்றவங்கள்ட்ட வாங்கித்தானே ஆகணும். அதனால இந்தியா வந்து மோசமான நாடுலாம் இல்லை. நீங்க அந்த அளவுக்குலாம் நீங்க போயிட வேணாம். இஸ்ரேல் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்ச நாடு. அவங்கள்ட்ட மிலிட்டரி ஹெல்ப் கேட்டிருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, பிராக் 8 அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை யார்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இஸ்ரேல்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அந்த ஏவுகணை எப்படி அட்டாக் பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, வான்வெளியில இருக்கக்கூடிய ஏவுகணைகள் நமக்கு ஆப்போசிட் இருக்காங்க இல்லையா, பாகிஸ்தானு, வேற யாருங்க, சீனா, வேற யாருங்க நமக்கு ஆப்போசிட், பங்களாதேஷ், வேற நேபாள், நிறைய எதிரிகள் சொல்றீங்க. இஸ்ரேலுக்கு எதிரிகள் இருக்கிற மாதிரி இந்தியாவுக்கு. எல்லாத்தையும் அட்டாக் பண்றதுக்கு என்ன வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா, நம்மளுடைய மோடி பராக் 8 அப்படிங்கிறத வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா, ஸ்பைக் அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை வாங்கியிருக்கிறாரு. அது என்னன்னா ஏஐ டெக்னாலஜியோட, அதாவது இங்கதான் தீவிரவாதி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஸ்கேன் பண்ணி அதுவே அளிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வாங்கியிருக்கிறாங்க. இப்ப நம்ம பாகிஸ்தான் போர் நடந்துச்சு இல்லையா, அப்ப கூட ஒரு ஏவுகணையை வாங்கியிருக்கிறோம். அதோட பேர் என்ன? ரஃபேல். கரெக்டா சொன்னாங்க. ரஃபேல் ஏவுகணையை வாங்கியிருக்கிறோம். எல்லாமே யார்கிட்ட வாங்கியிருக்கிறோம்? கடன் தான் வாங்கியிருக்கிறோம். நம்ம எல்லாமே திருப்பி கொடுக்க மாட்டோம், காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்மகிட்ட பணம் நிறைய இருக்கலாம், மக்கள் தொகை அதிகமா இருக்கு இல்லையா, நம்ம வாங்கிட்டோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆனா அங்க இருந்த ஒரு பிரைம் மினிஸ்டர், இவரு தான் யார் அப்படின்னா, 1948 சுதந்திரம் வாங்கின இஸ்ரேலுக்கு முதல் பிரைம் மினிஸ்டர் யாருங்க? பெண் பொறியியல். இவரும் எங்க இருந்திருக்கிறாரு அப்படின்னா, ரஷ்யால தான் இருந்திருக்கிறார். இவரும் அடிப்படை தான் என்ன பண்ணிருக்காருங்க, இவருடைய மூதாதையர்கள் அடிப்பட்டனால இவரும் என்ன பண்ணிருக்காருங்க, வந்திருக்கிறாரு. வந்த உடனே இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, பைபிளை எடுத்து படிச்சிருக்காரு. பைபிளை எடுத்து படிக்கதான் அவங்களுக்கு எப்படி இருக்கும், இஸ்ரேல் ஜனங்கள் பைபிள் படிக்கிறப்ப நம்மளை பத்தி தான் இந்த பைபிள் இருக்குன்னா அவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்க? கண்ணீர் விட்டு அழுதுருப்பாங்க, அழுதுருக்க மாட்டாங்க. அப்படி பண்ணிட்டு அவர் பண்ணாரு. படிக்கதான் அவருக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த அநேக விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் உபாகமம் படிச்சாரு. உபாகமத்தை சொல்லிட்ட ஒரு விஷயம் தான் 8ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார்கள். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். ஒரு பிரதமர் ஒரு பைபிள் எடுத்து படிக்கிறப்ப இந்த ஒரு வார்த்தை வரப்ப அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உபாகமம் 8:7. ஏன் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் அதிகமா படிக்கக்கூடிய புத்தகம் எதுங்க? தோரா. 5 ஆகமம் இருக்கு பாத்தீங்களா, யாத்ராகமம், ஆதியாகமம் சேர்ந்தே வந்துருங்க. ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம். இந்த 5 ஆகமத்திலேயே என்ன சொல்லிட்டாருன்னா, தேவன் இந்த தேசம் எப்படியாப்பட்ட தேசம், இதுல எவ்வளவு மறைபொருள்கள் இருக்கு, எல்லாமே உங்களுக்காக தான் கொடுக்குறேன்னு சொன்னார். அதைத்தான் பெண் பொறியியல் என்ன பண்ணிட்டாருன்னா, முதல் பிரசிடென்ட் என்னன்னா படிக்கிறாரு. அவர் படிக்கிறப்ப அவர் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய தேசம் வெட்டாந்தரையான தேசம் கிடையாது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணாரு. சகோதர சகோதரிகள், இன்னமும் சொல்றோம், அவங்களுடைய டிஃபென்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய அக்ரிகல்ச்சரா இருக்கும், அவங்களை வந்து டச் பண்ணவே முடியாது. ஒருத்தர் கார் வச்சுட்டு இருக்கிறாரு இல்லையா, இது என்னதுங்க? நல்ல வேலை பாறாங்கல்னு யாரும் சொல்லல, பெரிய பாறாங்கல்னு சொல்ல. இது உருளைக்கிழங்கு. அன்பான சகோதர சகோதரி, நம்ம ஊர்ல இருக்க உருளைக்கிழங்கு அவர் சூவோட சின்னதா இருக்கும் பாருங்க. அவர் எவ்வளவு கிட்டத்தட்ட எத்தனை அடி இருக்கும், எவ்வளவு அகலமா இருக்கும் பாருங்க. அதாவது முதற் பலன் சொன்னார் பாத்தீங்கன்னா, தேவன் முதற் பலனா கொடுக்கிறார். இங்க பாருங்க, இது என்னங்க? முள்ளங்கின்றீங்க, பீட்ரூட்ன்றீங்க, எதுவா இருந்தாலும் சிறையில இருந்தா சிறப்பா தான் இருக்கும். நீங்க என்ன வேணா வச்சுக்கோங்க. பாருங்க நம்மளுடைய திராட்சைகள் பாருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, திராட்சை ஏங்கனி திராட்சை மாதிரி இருக்கு. தக்காளி 7 கிலோ 10 ரூபாய்க்கு, கிலோ 7 கிலோ 100 ரூபாய்க்கு வாங்கி மறந்தே போச்சு பாருங்க. தக்காளி ஞாபகம் வச்சிருக்கு. இன்னைக்கு சொட்டு நீர் பாசனம்னு சொல்லிட்டு நம்ம அறிமுகப்படுத்துறாங்கல்ல விவசாயத்துல, இது ஆல்ரெடியே யார் பண்ணிருக்காங்க? சொட்டு நீர் பாசனத்தை முதல்ல சொட்டு நீர் நம்பாளுங்கெல்லாம் எப்படி தெரியுங்களா, வாய்க்காவை திறந்து விட்டா தண்ணி எல்லாமே போகும். அவ்வளவு வேஸ்ட். தண்ணியே இல்லாத ஊரு, கப்பல்ல விவசாயம் பண்ண ஊர்ல அவங்கள்ட்ட இருக்கிற தண்ணியை வச்சு
முதற் பழங்களா இருக்கட்டும், அவங்களுடைய விவசாயம் எப்படி பெருக செஞ்சாங்க அன்பான சகோதர சகோதரி. எல்லாம் தேவன் கொடுக்கிற ஞானம் அன்பான சகோதர சகோதரி. சொட்டு நீர் பாசனத்தை இந்த உலகிற்கே அறிமுகப்படுத்தினதுல முக்கிய பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னா இஸ்ரேல் தேசத்தில் இருக்கு அன்பான சகோதர சகோதரிகள். இது எல்லாமே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். உபாகமத்துல 8:8 படிச்சுட்டு. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். ஒரே ஒரு கேள்வி, ஜெனரல் நாலேஜான ஒரு கேள்விதான். இந்தியாலேயே அதிக பணக்கார நாடுனா எந்த நாடு? எந்த ஸ்டேட் இந்தியால? சூப்பர், நிறைய படிச்சிருக்கிறாரு. பஞ்சாப்ல என்ன கோதுமை. ஆமா, கோதுமை களஞ்சி. இந்தியாவின் கோதுமை. அப்ப கோதுமை இருக்கு அப்படின்னாவே செல்வ செழிப்பா இருக்க நாடு. இஸ்ரேல்ல பாருங்க, ஊமைகள் சொன்னா கூட கோதுமை தான். அவ்வளவு முதற் பலனான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, திராட்சை பழங்களை பாருங்க அன்பான சகோதர சகோதரிகள், அவரை விட பெருசா இருக்கு. திராட்சை பழம் தானே, நான் தப்பா சொல்றேன், திராட்சை பழங்கள் தான். பாருங்க, அவங்க தேவன் கொடுத்துட்டாங்க தேசத்துக்கு. அவங்க வந்ததுனால தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு விஷயம், அந்த ஒளிவை எண்ணெயா இருக்கட்டும். இது மட்டும் இல்ல உபாகமம் 8:9 படிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளும் உள்ளதுமான தேசம். செம்பு வெட்டி எடுக்கத்தக்கதான. அப்ப யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஊர்ல வெட்டினா தண்ணி கூட வரல, அங்க என்ன இருக்கா? செம்பு இருக்கு அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ மிலிட்ரி அவங்களுடைய ஆர்மிக்கு அதிகமா என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னா செம்பு பயன்படுத்துறாங்க, யுரேனியம், அநேக உலகங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தேசத்துல இருந்து எடுக்கிறாங்க அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா எலும்புகள் அவங்களுடைய எதை குறிக்கிறதுங்க? அவங்களுடைய வளர்ச்சி, டிஃபென்ஸா இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், அவங்களுடைய வளர்ச்சியை குறிக்கக்கூடியதா இருக்குது அன்பான சகோதர சகோதரிகளே. அடுத்தது தோல் மூடணும் இல்லையா? வளர்ச்சியை குறிச்சு பார்த்துட்டோம். இப்ப இந்த ஜனங்களுக்கு பாதுகாப்பு வேணும் இல்லையா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பு மெயினே அதுதான். என்னவா இருக்கும்? மனுஷனுக்கு தோல் ரொம்ப முக்கியம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பே அந்த தோல். அப்படின்னா நம்ம ஒரு பாட்டு மட்டும் தானே பார்த்தோம், ஒரு பகுதி மட்டும் தானே டிஃபென்ஸை குறிச்சு பார்த்தோம். ஒரு நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டிஃபென்ஸ். அப்ப இஸ்ரேல் தேசத்துக்கு என்ன பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபென்ஸ் அன்பான சகோதர சகோதரிகள். இப்ப அவங்களுடைய ராணுவத்தை குறிச்சு நம்ம பார்க்கலாம். வசனம் கூட படிச்சிருங்க சிஸ்டர். நம்ம ஏற்கனவே அந்த வீடியோலையும் பார்த்திருப்போம். அவங்க வச்சிருந்த அயன் டோமா இருக்கட்டும், எல்லா விஷயமா இருக்கட்டும், அவங்களுடைய வாக்குமூலம் என்ன இருக்குன்னா படிங்க சிஸ்டர். அம்மாசோட இஸ்ரேலர்களின் தேவன் அவர்களின் தேசத்தை பாதுகாக்கிறார். அவங்களுடைய வாக்குமூலமே என்னவா இருக்குன்னா, நாங்க என்ன ஒரு மிசைல்ஸை கொண்டு போய் அடிச்சாலும் திருப்பி அது எங்க மேலேயே விழுந்துருது, நாங்க என்ன பண்ண முடியலங்க, அந்த தேசத்தை அட்டாக் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னா இஸ்ரேலின் தேவன் அவர்களின் தேசத்தை பாதுகாக்கிறார், ஃபுல் ப்ரொடெக்ஷனோட வச்சிருக்கிறாரு. அதுதான் தோல் அன்பான சகோதர சகோதரிகள். அப்ப தோல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ராணுவத்தை குறிக்குது. அப்ப ராணுவம் எப்படி ஆயிருக்கு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்குள்ள யார் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த இஸ்ரேல் தேசம் இருக்கிறாங்க. மீண்டும் ஒரு வீடியோ பார்த்துடலாம். You find seeds that can be programmed to become whatever you wish. You engineer them to have limitless creativity. You plant them in soil designed to nourish them. They yield fruits of endless new inventions. IBM சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தலைமையிடமே இதுதான், இஸ்ரேல் தேசம் தான். அங்க கூகுள்னாவே சுந்தர் பிச்சை அது மூல காரணம் நமக்கு தெரியாது அன்பான சகோதர சகோதரிகளே. எப்படி பண்றாங்க சொல்ற கையிலே
ரியல் கிடையாது, இட் இஸ் இஸ்ரேல். இதுக்கு எல்லாமே மூலக்காரணம் இருக்குது. பெரிய பெரிய எப்படி சொல்றது, பெரிய பெரிய வணிக வளாகத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் சின்ன ஒரு பார்ட்ஸ்ல இருந்து பெரிய பார்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, டெவலப் ஆன பெரிய பெரிய விஷயங்கள் முதற்கொண்டு எல்லாமே எங்கிருந்து யார் தான் மூல காரணமா இருந்திருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த ஜீனியஸ் தான் அன்பான சகோதர சகோதரிகளே. எசேக்கியேல் 38:12. எசேக்கியேல் 38:12 நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன். நிர்விசாரமாய் சுகத்தோட குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன். அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள், அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை கதவுகளும் இல்லை என்பாராம். இவ்வளவு தூரம் கேட்டீங்க இல்லையா? இந்த ஒரு வசனம், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு லாஸ்ட் வசனம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்றதை ஈஸியா சொல்லுங்க பார்க்கலாம். மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள், அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை கதவுகளும் இல்லை. இவ்வளவு வசதி இருக்கு இல்லையா? விவசாயத்துல, டிஃபென்ஸ்ல எல்லாமே இருக்கு இல்லையா? தாழ்பால் இல்லாம ஃப்ரீயா இருக்கிறாங்க அப்படின்னா எதை குறிக்கும்? தேவன் அவர்களை பார்க்கிறாரு, அதனால அவங்க சந்தோஷமா பயம் இல்லாம திகிரியாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஓகே, என்ன ஆச்சு அப்படின்னா தேவன் சொல்லிட்டாரு இல்லையா? இப்ப அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து சேர்ந்தாங்க பாத்தீங்களா? முதல்ல அவங்களுடைய தேசத்துல அந்த கிரீன் கலர்ல இருப்பாங்க. அந்த கிரீன் கலர்ல இருக்கிறவங்க எல்லாமே யாருங்க? பாலஸ்தீனியர்கள். எப்பங்க? 1946. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 1947, 1967, 2000. இப்போ 2000 வெள்ளை அதிகமா இருக்கா, கிரீன் அதிகமா இருக்குங்களா? வெள்ளை. இப்போ 2000, இப்போ நம்ம இருக்கிறது 2000, இப்போ 26 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப இன்னும் என்ன ஆயிருக்குங்க? கிரீன் குறைஞ்சி. அப்படி சொல்றத விட பாலஸ்தீனியர்கள் அந்த தேசத்துல இருந்து போய் இஸ்ரேல் ஜனங்கள் எங்க வந்துட்டாங்க? தேவன் கொடுக்கிற தேசத்துக்கு வந்துட்டாங்க. குட்டியா ஒரு சைட்ல ஒரு தெரியுது பாருங்க, கிரீன் கலர். இது என்னங்க? இதுக்குதான் 2024 லாஸ்ட்ல ஆரம்பிச்ச போரு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய காசாக்கு எதிராக யார் வந்தாங்க நம்மளோட சண்டைக்கு? இஸ்ரேல், பாலஸ்தீனர்கள். என்ன ஆச்சுங்க? அந்த சின்ன ஒரு நாட்டு, அது ஆக்சுவலா யாரோட இடம்? இஸ்ரேல் தேசத்தோட இடம். அன்பான சகோதரர்களே, அந்த தேசத்தை இந்த ஜனங்கள் பெறுவாங்களா அப்படிங்கறத நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, சின்ன பிரேக் எடுத்துக்கீங்க. அடுத்த ஒரு 3/4 மணி நேரம் தான், சீக்கிரம் நிறைவு பெற்றலாம். தேங்க்யூ.